உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆனி மாத சிறப்பு நிகழ்வுகளை மிகுந்த பொறுப்போடும் புனிதத்துவத்தோடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை தமிழிசை சங்கத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஏசி முத்தையா செட்டியார் அவர்களே, அறங்காவலர்களே, உறுப்பினர்களே, ஆட்சிக்குழுவினர்களே, அருமையானதொரு இறை வணக்கத்தை பாடிவிட்டு சென்றிருக்கக்கூடிய அருமை சகோதரியார் ஸ்ரீ நந்தினி அவர்களே, வரவேற்புரை நல்கிய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சகோதரர் திரு பழனியப்பன் அவர்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, நெல்லையிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மயூரி மயிலோசை தொலைக்காட்சியை சார்ந்த நல்ல உள்ளங்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் இதற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மேடை, தரமான கண்ணியமான இந்த மேடையிலே 3 நாட்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அனுக்கிரகம். முதல் நாள் மீனாட்சி அம்மையினுடைய ஆலய சிறப்புகளை பற்றி நாம் சிந்தித்தோம். நேற்றைய தினம் திருப்புகழ் மகிமை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய தினம் ஞானசம்பந்த பெருமான் அருளிய கோளறு பதிகத்தை பற்றி நாம் எல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 3 நாட்களும் இவ்வளவு வேகமாக ஓடிவிட்டதே என்று கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் சென்று பேசினாலும் கூட கேட்பவர்கள் மத்தியில் பேசுவது என்பதுதான் மிகப்பெரிய வரம். எத்தனையோ 1000 பேர் முன்னால் பேசலாம், ஆனால் கேட்பவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி மேடையை நோக்கி தங்களுடைய செவிகளை தீர்க்கமாக தீட்டி வைத்துக் கொண்டு கேட்டால்தான் பேச்சாளனுக்கு தானாக பேச்சு வந்து விழும். அப்படி ஒரு அருமையான சபை இந்த தமிழிசை சங்கத்திற்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் நிறைந்த சபை. இன்றோடு இந்த நிகழ்வு முடிகிறதே என்று கவலையாக இருக்கிறது. ஆனால் மீனாட்சியை நான் நம்புகிறேன், இது முடிவல்ல, தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவள் கொடுக்க வேண்டும். நான் என் ஆயுள் இருக்கின்ற காலம் வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பயனுள்ள சொற்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தரமான ஒரு சபையில் பேசுவதற்கு என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் காரணமாக இருக்க இயலும். கண்ணியம் நிறைந்த இந்த சபை, கற்றவர்கள் நிறைந்த இந்த சபையிலே ஒரு செய்தியை பேசி அது அவர்கள் செவிமடுத்து கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த வகையிலே இன்றைய தினம் கோளறு பதிக மகிமை ஞானசம்பந்த பெருமான் அருளிய
கோளறு பதிக மகிமையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்மையெல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது என்ன என்று நன்றாக நமக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். நவகிரகங்கள் நம்மையெல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிரகச்சாரங்களினுடைய சிந்தனைகள் எதுவாக இருக்கிறதோ அதன்படிதான் இந்த மனித குலம் செயல்படும். ஆனா நாமெல்லாம் நமக்கு நேரம் நல்லா இருக்கும் போது யாரும் அதை பற்றி சிந்திப்பது இல்லை. மனிதனுடைய இயல்பு அது. சங்கடங்கள் வந்துட்டுன்னு வைங்களேன், நாம எங்கெல்லாம் அருள்வாக்கு சொல்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி 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 ஓடுவோம். யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கிறார்கள், யாரெல்லாம் நன்றாக பார்க்கிறார்கள், சரியாக பார்க்கிறார்கள், யாரெல்லாம் பிரசன்னம் மிக அருமையாக சொல்கிறார்கள், அந்த இடத்துல நாம பிரசன்னமா இருப்போம். அவர்களுடைய வாக்கு தேவ வாக்காக நமக்கு தோன்றும். ஜாதகத்தில் எல்லாருக்கும் எல்லா கட்டமும் சரியா இருக்குமான்னா இருக்காது. ஏதாவது ஒரு கட்டத்தில் கோளாறு இருக்கும். வீட்டில் ஒரு 6 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு குரு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இருக்காது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஒரு ஜாதகனுக்கு குரு மிக அம்சமாக அமைந்து வேற எந்த கட்டங்களும் சரியில்லைன்னு வைங்க, அவன் கவலைப்பட மாட்டான். எப்படியாவது குட்டிக்காரணம் போட்டு எழுந்துருவான். எல்லா கட்டங்களும் சரியாக இருந்து குரு சரியா இல்லைன்னு வைங்க, காலம் பூரா சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஜாதகத்திலே அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு இல்லத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டம் சரியில்லைங்கிறதுக்காக தினமும் ஒரு கோயிலுக்கு அலைய முடியாது. என் தம்பிக்கு குரு சரியில்லை, அதனால வியாழனை போய் பார்க்க போறேன். என் தங்கச்சிக்கு கழஸ்திரம் சரியில்லை, அதனால சுக்கிரனை போய் பார்க்க போறேன். என் கடைசி தம்பிக்கு ஆயுள் சரியில்லை, அதனால ஆயுள் காரகனாக விளங்கக்கூடிய சனியை போய் பார்க்க போறேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. வேலை செய்யணும், உழைக்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், சகலமும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்மால் அலைய இயலாது. இந்த துன்பம் வந்த உடனே நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த கிரகம் என்ன பாடுபடுத்துது தெரியுமா அப்படி. ஏன் இவ்வளவு சங்கடப்படுறீங்க அப்படின்னு யார்ட்டையா கேட்டு பாருங்க. எல்லாம் என் கிரகம் அப்படிமா. கிரகத்தை தான் குறை சொல்லுவானே தவிர அவனே குறையா சொல்லிக்கிட மாட்டான். நவகிரகங்களின் மீது எந்த தவறும் கிடையாது. நாம படுற சங்கடங்களுக்கு நாம தான் காரணம். நாம மகிழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு நாம தான் காரணம். நாம துன்பத்தை அனுபவித்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் இதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டோம்னா அந்த துன்பத்தை எளிதாக வென்று விடலாம். தப்ப பூரா நாம செஞ்சுட்டு பழிய யார் மேலேயாவது சுமத்த நமக்கு துன்பம் அதிகரித்துக் கொண்டேதான் போகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. திடீர்னு கடவுள் நமக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுக்கிறாருன்னு வைங்க, 1.5 கோடி ரூபாய் அந்த கார். அது என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்குது. நான் உடனே நேர பகவான்கிட்ட போய், ஏன்பா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற நீ? உன்ட்ட நான் பென்ஸ் கார் கேட்டேனா? நான் கேட்கவே இல்லையே. உன்னை யார் கொடுக்க சொன்னா அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கமா? கேட்க மாட்டோம். ஒரு கடையில போய் ஒரு 10 பட்டு சேலை ஒட்டு மொத்தமா பில் பண்றோம்னு வைங்க, வீட்டுக்கு வந்த உடனே இந்த மகிழ்ச்சியில அந்த பார்சலை கொண்டு வந்து சாமி முன்னாடி கூட வைக்கணும்னு நமக்கு தோணாது.
உடனே என்ன செய்வோம்? ஏன் இந்த பட்டு சேலை, 10 சேலை எனக்கு எதுக்கு? நாட்டில் எத்தனை பேர் மானத்தை மறைப்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். எனக்கு எதுக்கு 10 சேலை? என்னைக்காவது பகவான்கிட்ட கேட்டிருக்கமா, இறைவன்கிட்ட கேட்டிருக்கமா? இல்லை. என் பொண்ணு ஏன் டாக்டர் ஆனா கேட்டிருக்கமா? எனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு போதும், ஆனா எனக்கு ஒரு வீடு, என் மகனுக்கு ஒரு வீடு, என் பேரனுக்கு ஒரு வீடு, என் பேத்திக்கு ஒரு வீடு, இத்தனையும் நான் உன்கிட்ட கேட்டேனா? ஏன் கொடுக்குற இதெல்லாம் கேட்டிருக்கமா? என்னப்பா கையில போடுறதுக்கு ஒரு 2 வளையல் வேணும், கழுத்துக்கு ஒரு செயின் வேணும், வேணும்னா ஒரு நெக்லஸ் இருந்துட்டு போகுது, மேடைக்கு கொஞ்சம் பிரசன்டபிளா இருக்கும். காதுக்கு 1க்கு 2 கம்மல் போதும், 100 பவுன் 200 பவுன் நகை எதுக்கு கேட்டிருக்கமா? கேட்க மாட்டோம். ஆனா ஒரு சின்ன துன்பம் வாழ்க்கையில வந்துட்டா, அப்பா உனக்கு கண்ணு இருக்காப்பா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறோம்? கடவுளை பார்த்து கேட்கிறோம். என்ன மட்டும் இப்படி துன்பத்துக்கு ஆட்படுத்துகிறாயே, உனக்கு கண்ணு இருக்கா? மேல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இறைவன் நம்மை பார்த்து. கார் கொடுக்கும் போது கேட்கல, பங்களா கொடுக்கும் போது கேட்கல, பட்டுச்சேலை கொடுக்கும் போது கேட்கல, பதவியும் அதிகாரமும் புகழும் கொடுக்கும் போது கேட்கல. ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்க. மனிதனை போல நன்றி இல்லாதவன் உலகத்துல எவனும் இல்லை. நல்லது வரும்போதும் தீமை வருகின்ற பொழுதும் அது என்னால் தான் நிகழ்கின்றது என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் இறைவனை சென்று வேகமாக சேர முடியும். பாரதத்திலே பகவான் கிருஷ்ணர்கிட்ட போய் குந்தி கேட்டா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு வரம் வேணும்னா. என்ன வேணும்? கேளு தருகிறேன். எப்பொழுதுமே என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு துன்பம் தான் வேணும்னு கேட்டார். பகவான் சிரித்தார். என்ன குந்தி, எல்லாரும் வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும்னு கேட்பாங்க. நீ என்ன சதா பொழுதும் துன்பமே வேண்டும் என்று கேட்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டார். மகிழ்ச்சி வருகின்ற பொழுது எந்த மனிதனும் இறைவனை நாடுவதில்லை. துன்பம் வருகின்ற பொழுது மட்டுமே தன்னையும் அறியாமல் இறைவனை நினைத்தவன் அழுகிறான். நான் எப்போதுமே உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், உன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதனால எனக்கு துன்பம் மட்டுமே போதும் என்று சொன்னாள். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் நாம தான் காரணமே தவிர நம்மை சுற்றி உள்ள எதுவுமே காரணம் இல்லை. நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் சரியாக கணக்கிட்டு, நம்முடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் சரியாக பங்கிட்டு கணக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல் தான் நமக்கு வாழ்க்கை. ஒரு மனைவி அமைவது, ஒரு கணவன் அமைவது, நமக்கு குழந்தைகள் அமைவது, வாழ்க்கையில தொழில், பேரு, புகழ், கல்வி, சொத்து, சுகம் சகலமுமே நாம சேர்த்து வச்சதிலிருந்து இப்ப அனுபவிக்கிறது. 7 ஜென்மத்துக்கும் இந்த பூர்வ ஜென்ம கர்மா நம்மை தொடரும். நாம் செய்தது மாத்திரம் அல்ல, எந்த ஜென்ம கருவிலே நாம் இருந்தோமோ, யார் அந்த கருவுக்கு காரணமோ, அவர்களை பெற்றவர்கள் யாரோ, அவர்களுடைய மூதாதையர்கள் யாரோ, அவர்களிலிருந்து தொன்று தொட்டு வம்சாவழியாக 7 ஜென்மம் 21 தலைமுறை பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல நீங்க துன்பத்தையும் அனுபவிக்கலாம், இன்பத்தையும் அனுபவிக்கலாம். சில பேர் கேட்பார்கள், அம்மா எங்க தாத்தா பாவம் பண்ணிட்டு போனார்னா அது எப்படி என்ன சேரலாம்? அது அவருக்குள்ள தண்டனை கிடைக்கணும். அவர் இன்னொரு ஜென்மம் எடுத்து அந்த தண்டனையை அனுபவிக்கட்டும். அனுபவிப்பாரு. நான் ஏன் அனுபவிக்கணும்? நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கலாம். எங்க அம்மா, எங்க அப்பா, என் பாட்டன், என் முப்பாட்டன், அத்தனை பேர் பாவமும் வழி வழியா என்னை தொடரும், என் சந்ததியை தொடரும்னா இதுல என்ன நியாயம் இருக்கு? கடவுள் இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நான் சொன்னேன், 7 ஜென்மம் அந்த பாவம் தொடராம இருக்கணுமா? அப்ப புண்ணியமும் தொடராமத்தான் இருக்கும்.
மூதாதையர்கள் சேர்த்து வச்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னா அவன் சேர்த்து வச்ச புண்ணியத்தை அனுபவிக்கவும் உனக்கு தகுதி இல்லை. அவர்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் மட்டும் வேணும், பாவம் மட்டும் வேண்டாமா? எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாமா? என் பாவத்தை நான் தொலைச்சுக்கிட்டுறேன். எங்க தாத்தாலாம் அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்காரு, அநியாயம் பண்ணியிருக்காரு, அவரெல்லாம் ஒண்ணு என்ன பின்தொடர்ந்து வர வேண்டாம் அப்படின்னா இந்த மாற்ற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட. நான் சொன்னேன், ஒரே ஒரு வழி இருக்கு. ஜென்மாந்திர பாவம் நம்மை தொடராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? உன்னுடைய பாட்டனோ முப்பாட்டனோ உன்னுடைய மூதாதையர்களோ சேர்த்து வச்ச அத்தனை சொத்தையும் ஒரு பைசா கூட அனுபவிக்காம கோயிலுக்கு எழுதி வச்சிரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் வச்சுட்டு போன சொத்தெல்லாம் நான் அனுபவிப்பேன், அவன் வச்சுட்டு போன வீட்டில் கூட இருப்பேன், ஆனா அவன் பாவத்தில் மட்டும் பங்கெடுக்க மாட்டான்னா அது நடக்காது. அந்த பாவ காசுல வந்த அந்த பலன்ல நீ வாழ 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 அந்த பாவம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது உன்னை விடவே விடாது. புண்ணியம் வேண்டான்னு நினைக்கிறியா? அவங்க வச்சுட்டு போன பாவம் வேண்டான்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் கொடுத்துரு. பகவானே, நான் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சொல்லுவோமா? அவர் அங்கிட்டு தான் போயிருப்பார், இங்கிட்ட அவர் என்னென்ன வச்சிருக்காரு, அவர் பேங்க் பேலன்ஸ் என்ன, இன்சூரன்ஸ் போட்டிருக்காரா, ஒண்ணுமே வைக்கலன்னு வைங்களேன். இதெல்லாம் மனுஷன்னு வாழ்ந்திருக்கான் பாருங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு பைசா காசு வைக்காம அப்படின்னு பெத்த தாய் தந்தைன்னு கூட பார்க்காம விமர்சனம் பண்றமே. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நிச்சயமாக நாம கணக்கு கொடுத்தே ஆகணும். நம்முடைய துன்பங்களுக்கு நாம தான் காரணம். கணக்கெடுக்கிற வேலை மட்டும்தான் ஒரு ஆளுடைய வேலை. செய்யறது உங்க வேலையா இருக்கு, நம்ம வேலையா இருக்கு. அதற்கு ஏற்றார் போல் சரியான வாழ்வை இவன் வாழ்கிறானா என்று கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? நவகிரகங்கள் கையில் இருக்கு. நவகிரகங்கள் தான் அதை பார்க்கும். உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்குகளை சரிபார்த்து இவனுக்கு நல்ல மனைவியா இல்ல பேயோ பிசாசோ வந்து அமையணுமான்னு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் முடிவு பண்ணோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் முடிவு பண்ணோம். சில பேரை பாருங்க, எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். இவங்களால எப்படி இருக்க முடியுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். சில பேர் ஆரோக்கியமாக இருப்பார்கள், சில நேரம் மட்டுமே நோய்வாய்ப்படுவார்கள். சில பேரை பாருங்க, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, எப்பவுமே நோயாளியாவே இருப்பான். சில பேருக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கும். சில பேருக்கு எப்பமாவது 3 வேளையில 2 வேளை ஆகாரம் கிடைக்கும். சில பேர் ஆகாரத்திற்கு தினமும் பசியை நீக்குவதற்கு அல்லாடணும். இப்படி மாறுபட்ட நிலைகளிலே இந்த உலகம் வலம் பெறுகிறதே காரணம் அவனவனாக அவனுக்கு தேடிக்கொண்ட பாவமும் புண்ணியமும். அதை கண்காணிப்பவர்களாகத்தான் இந்த நவகிரகங்கள் இருக்கிறார்கள். அவர்களால ஒரு காலத்தில் தனிச்சு செயல்பட முடியாதான். பிரம்மாவினுடைய ஆணைப்படியும் சிவபெருமானுடைய ஆணைப்படியும் அவரவர்களுடைய கணக்குகளை கையிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு என்ன வாழ்க்கை என்று நிர்ணயம் செய்து அது ஒழுங்காக அவர்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் நடைபெறுகிறதா என்கின்ற கண்காணிப்பாளனாக நவகிரகங்கள் இருந்தது. ஆனா அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு காலம் வந்தது. எப்போ? காலவ முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானி. எல்லாருக்கும் வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது, அவர்களுடைய எதிர்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எல்லாம் சரியா சொல்வார் காலவ முனிவர். ஒரு நாள் அவரை தேடி ஒரு துறவி வந்தார். அந்த துறவி சொன்னாரு, எல்லாருடைய வாழ்க்கையும் சரியா கணக்கு பார்த்து சொல்றீங்களே, அது அப்படியே நடக்குது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு பெரிய ஞானி நீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது உங்களுக்கு தெரியுமான்னு அந்த துறவி கேட்டார் காலவ முனிவர்கிட்ட.
என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது அப்படின்னார். எல்லாருடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கணிக்காம இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து போனார் வந்த துறவி. அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் கால தேவன். மறைந்து போன பிறகு இவர் அமர்ந்து விந்தியமலை அடிவாரத்திலே அமர்ந்து பல நாட்களாக தவம் செய்து தன்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றி அவர் சிந்திக்கின்ற பொழுது தனக்கு தொழுநோய் பீடிக்க போகிறது என்று தெரிந்து விடுகிறது. தொழுநோயால் நான் பீடிக்கப்பட போகிறேன் என்று தெரிந்த உடனே இவர் என்ன செய்தார்? நவக்கிரகங்களை நோக்கி தவம் செய்தார். யார் யாருக்கு என்னென்ன எப்ப நடக்கணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ண போறான், அவன் தான் கண்காணிக்க போறான். அந்த நவக்கிரகங்களை நோக்கி தவம் செய்தார். அந்த நவக்கிரகங்கள் என்ன செய்துதான்? உன்னுடைய எதிர்காலத்தில் இன்னும் சற்று காலத்திலே உனக்கு ஏற்பட போகின்ற தொழுநோய் ஏற்படாமல் நாம் தடுப்போம். எங்களை நோக்கி கடுமையான தவம் செய்த காரணத்தினால் அந்த தவத்தினுடைய பயன் தொழுநோய் ஏற்பட வேண்டும் என்கின்ற தலையெழுத்தே உங்களுக்கு இருந்தாலும் அதை நாங்கள் மாற்றி தருவோம், தொழுநோய் உமக்கு பீடிக்காது என்று வரம் கொடுத்தார். தொழுநோய் இல்லாம காலவ முனிவர் மகிழ்ச்சியா இருந்தார். ஆனா பிரம்மா கேட்டார் நவகிரகங்கள்கிட்ட, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த மானுட ஜென்மங்கள் எப்படி அவர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் பிரச்சனைகளை சந்திக்குமோ அதை போல காலவ முனிவனும் சந்தித்தாகணும். அந்த தொழுநோய் ஏற்படக்கூடாது என்று வேண்டியவுடன் அந்த வரத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல், எனக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி கொடுக்கலாம்? யார் உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அதனால உத்தரவை இன்னாரிடமிருந்து பெற வேண்டும் என்கின்ற நியதி இருந்தும் அதை மறந்து நீங்கள் செயல்பட்ட காரணத்தினால் காலவ முனிவருடைய தலையெழுத்தின்படி எத்தனை ஆண்டு காலம் அவர் இந்த தொழுநோயை அனுபவிக்க வேண்டும் எழுத்து இருந்ததோ அத்தனை காலம் வரைக்கும் அந்த தொழுநோயால் நவகிரகங்களாகிய நீங்கள் பீடிக்கப்படுவீர்கள்னு சாபம் கொடுத்தார். இப்ப நவகிரகங்களுக்கு தொழுநோய் வந்துட்டு தன்னிச்சையாக செயல்பட்ட காரணத்தினால் நவகிரகங்களுக்கு தொழுநோய் வந்த உடனே பிரம்மாவினுடைய பாதம் பணிந்து இதிலிருந்து எங்களுக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்டாங்க. விமோச்சனம் வேண்டும் என்று கேட்டவுடன் பிரம்மா அவர்களுடைய கண்ணீரை கண்டு மனம் இறங்கி திருமங்கலகுடி என்கின்ற இடம் இருக்கிறது, அங்கே பிராணநாதரும் மங்களநாயகியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருமங்கலகுடி ஸ்தலத்திற்கு சென்று கார்த்திகை மாதத்தை தேர்ந்தெடுத்து, அதிலும் கார்த்திகை மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து 12 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் தவம் செய்யணும். எல்லா நாளுமே உண்ணா நோன்பு இருக்கணும். ஒரே ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமை மாத்திரம் சூரியன் உதயமாகி 7 நாழிகைக்குள் எருக்க இலையை எடுத்து அந்த எருக்க இலையின் மீது ஒரு சிறிய உருண்டை தயிர் அன்னத்தை வைத்து அந்த 7 நாழிகைக்குள்ள நீங்க சாப்பிடணும். பழையபடி அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் எருக்க இலையை எடுத்து அதுல தயிர் அன்னத்தை வைத்து நீங்கள் பசியாறி கொள்ளலாம். ஒரு உருண்டை தான். மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாம் உண்ணா நோன்பு. திங்கட்கிழமை மாத்திரம் சூரியன் உதயமாகி 7 நாழிகைக்கு பிறகுதான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். 12 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கிட்டத்தட்ட 78 நாட்கள் இந்த தவம். இதற்கிடையில் அகத்திய பெருமானை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நவகிரகங்களுக்கு ஏற்படுகிறது. அகத்திய மாமுனி எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளை வேண்டிதான் ஒரு காரியத்தை செய்யணும். அதனால நீங்க எல்லாரும் விநாயகனை பிரதிஷ்டை செய்து முதலில் வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்ன உடனே மிக அற்புதமாக அந்த எருக்க வனத்திலே ஒரு விநாயகனை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து
கார்த்திகை மாதத்தை தேர்ந்தெடுத்து அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 12 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விரதம் இருந்து திங்கள் தோறும் 7 நாழிகைக்கு பிறகு சூரிய உதயத்தினுடைய 7 நாழிகைக்கு பிறகு தைரன்னத்தை இறக்க இலையில் வைத்து சாப்பிடக்கூடிய விரத முறையை தொடங்கினார்கள். 78 நாட்கள் முடிந்தது. சிவன் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். சிவன் காட்சி கொடுத்து என்ன அழகாக சொன்னார், உங்களுடைய தொழுநோய் முழுவதும் நீங்கி போனது. தினமும் காலையில் எழுந்து நீராடி பிராணநாதரையும் மங்கள நாயகியும் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாட்டினுடைய பலன் சிவனே காட்சி கொடுத்து உங்களுடைய தொழுநோய் நீங்கி போனது. இன்னாருடைய உத்தரவின் பேரில் தான் இன்னென்ன காரியங்களை இந்த மானுடத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு நியதி இருந்து அதை மீறிய காரணத்தினால் இந்த தண்டனை. ஆனால் கடினமான விரதம் மேற்கொண்டு என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்த பிறகு இனி என்னுடைய உத்தரவோ பிரம்மாவினுடைய உத்தரவோ அவசியமில்லை, நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம். ஒரு மானுடன் என்னென்ன பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல பிறவி எடுக்கிறானோ அவன் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதுல இனிமே பிரம்மாவுடைய தலையீடோ என்னுடைய தலையீடோ இருக்காது. நீங்கள் சுதந்திரமாக தாராளமாக செயல்படலாம் என்று சிவன் வாக்கு கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நவகிரகங்கள் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக கையிலே வைத்துக் கொண்டு எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும், எப்ப யாருக்கு மகிழ்ச்சி எப்ப யாருக்கு தடையும் துக்கமும் முடிவு பண்ணுது. நவகிரகங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது. நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்காது. நல்லா யோசிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா திசைகள் நடக்கும். இங்க ஜோதிடர்கள் இருந்தா உங்களுக்கு தெரியும். அதுல ரொம்ப அழகாக சூரிய திசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 6 வருஷம், சந்திர திசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், புதன் திசை 17 வருஷம், வியாழ திசை 16 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம், சனி திசை 19 வருஷம், ராகு திசை 18 வருஷம், கேது திசை 7 வருஷம். இதை கூட்டுனீங்கன்னா 120. ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் ஒரு காலத்துல 120. இன்னைக்கு 40 கூட தாண்ட மாட்டேங்க. இத்தனை திசைகளையும் சந்தித்திருப்பார்கள் பாருங்கள். அவர்கள்தான் 1000 பிறை கண்ட தம்பதியர்கள். அவர்களை சந்திச்சா இறைவனே சந்திச்ச மாதிரி. இப்போ 40 வயசு 60 வயசு வரைக்கும் ஆயுள் நீட்டித்து வாழ்வதே பெரிய காரியமா இருக்கு. அதுக்கும் வேற யாரும் காரணம் இல்லை, நாம தான் காரணம். இந்த திசைகள் எல்லாம் நடக்கிறது. ரொம்ப அழகா சூரியனை என்ன சொன்னார்கள்? பித்ருகாரகன் என்று சொன்னார்கள். சந்திரனை என்ன சொன்னார்கள்? மனோகாரகன் என்று சொன்னார்கள். ஒரு ஜாதகத்துல தகப்பன் நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காருன்னு வைங்க, ஜாதகத்தை திறந்தே பார்க்க வேண்டாம், சூரியன் அம்சமா இருக்கான்னு அர்த்தம். எந்த வீட்டுல எல்லாம் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை நடக்கும், கண்ணை மூடிட்டு அவன் ஜாதகத்தை திறக்கவே வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல சொல்லலாம் இவனுக்கு சூரிய ஸ்தானம் சரியில்லை. சந்திரன் மனோகாரகன், ஒரு நாள் நல்லா இருப்பான், ஒரு நாள் பைத்தியக்காரனாவே இருப்பான். அதனாலதான் சந்திராசிரமம் எப்பெல்லாம் வருதோ வாயில பெரிய பிளாஸ்டர் போட்டுக்கிட்டு பேசாம இருக்கணும். சந்திராசிரமம் அது வேலையை சரியா செய்யும். மனோகாரகன் அந்த மனசை சந்தோஷமா வச்சிருக்கிறதும் அவன் தான், தேவையில்லாம மனசை துக்கப்படுத்துறதும் அவன் தான். அவன் யாருக்குரியவன்? மாதாவுக்குரியவன். ஒரு ஜாதகத்திலே சந்திரன் சரியாக இருந்தா மட்டும்தான் தாயார் ஆரோக்கியமா இருப்பாங்க அந்த வீட்டுல. சந்திரன் ஒரு வீட்டுல சரியில்லை, ஒரு ஜாதகன் ஒரு குழந்தை பிறக்குன்னு வைங்க ஒரு வீட்டுல, அந்த குழந்தைக்கு சந்திரனுடைய அம்சம் சரியில்லைன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் தாயார் நித்திய நோயாளி, ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும்.
கண்ணு வலி வந்து அப்பந்தான் குணமாயிருக்கும், காது குத்தெடுக்கும். என்னம்மா இப்பந்தானே கண்ணு வலி சரியாச்சு, காது குத்தெடுக்கு. காது குத்தெடுப்பு அப்பந்தான் சரியா இருக்கும், இடுப்பு வலிக்கும். நித்திய நோயாளியாக இருப்பார்கள். சந்திரன் சரியில்லைன்னா. புதன் தான் வித்யாகாரகன். நல்ல ஒரு குழந்தை படிக்கணும்னா ஜாதகத்துல புதன் வலுவா இருக்கணும், அப்பதான் அவன் நல்லா படிப்பான். வியாழன் இருக்கான் பாருங்க, அந்த வியாழன் தான் புத்திகாரகன். மனசு ஒரு விஷயத்தை சொல்லும், ஆனா அதை சரியான புத்தி கொண்டு செயல்பட்டாதான் வெற்றி கிடைக்கும் இல்லையா? அந்த புத்திகாரகன் யாரு? வியாழன். சுக்கிரன் இருக்கான் பாருங்க, அவன் தான் கலஸ்திரஸ்தானம். திருமண வாழ்க்கை, கணவன், அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாமே சுக்கிரனை வச்சுதான். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லைன்னு வைங்க, அவனுக்கு நிச்சயம் மனைவி சந்தோஷமா வச்சிருக்க மாட்டா, கணவன் சந்தோஷமா வச்சிருக்க மாட்டாரு, பிள்ளைகள் தாய் தகப்பன் பேச்ச கேட்காது, அந்த குடும்பத்துல சிக்கல் இருக்கும். திருமண வாழ்க்கையில நிறைய புகழ் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில கூட அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருப்பாங்க. சனிதான் ஆயுள்காரகன். ஒருத்தனுக்கு ஆயுள கூட கொடுக்கறதும் அவன் தான், அவன் கதையை முடிக்கிறவனும் அவன் தான். கதையை முடிக்கிறது அவன் தான், ஆயுளை ரெட்டிப்பாக்குபவனும் அவன் தான். ராகு கீர்த்திக்குரியவன். ராகு வலுவா இருந்ததுன்னு வைங்க, வந்து விழுந்துகிட்டே இருக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்கணும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, ராகு யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவன் என்ன தப்பு செஞ்சாலும் மாட்டிக்கிட மாட்டான். இதுக்காக மெனக்கட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ராகு வலுவா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அந்த தூத்துக்குடியில இருந்து வந்த வாசுகி மனோகரன் அம்மா சொல்லிட்டு போனாங்க, இனிமேதான் நம்ம சேட்டைகள் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன தப்பு செஞ்சாலும் அவனை ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியாது, எந்த சாட்சிகள் இல்லாம போயிடும். ஆனால் அவன் கீர்த்திக்குரியவன். அவனை கையில வச்சுக்கிட்டு அவனுடைய திசை நடக்கின்ற பொழுது நற்காரியங்களை செய்தோன்னு வைங்க, அப்ப ஏற்படக்கூடிய புகழுக்கு அழிவே இருக்காது, அழிவே இருக்காது. ராகு நல்லா இருக்கான்னு வைங்க, ஒரு கோயில் கட்டுறோம், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி அறங்காவலர்கள் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. ஆனாலும் அந்த கும்பாபிஷேகத்தை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது, ஆனாலும் அவர் இருந்து நடத்தினார் பாருங்க அந்த கும்பாபிஷேகம், அத மாதிரி வராது அப்படி. அந்த அளவுக்கு ஒரு நிரந்தர கீர்த்தியை கொடுப்பவனாக ராகு இருக்கிறார். கேது ஞானகாரகன். ஞானத்தை தருபவன் யாரு? கேது. அந்த கேதுக்குரியவன் யாரு? விநாயகன். விநாயகனை இறுக்கி பிடிச்சிட்டோன்னு சொன்னா ஒரு நாள் இந்த ஞானத்துக்கு குறையே இருக்காது. இப்போ எவ்வளவோ விஷயங்களை படிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை இந்த மைண்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா எப்போ எதை எடுத்து எப்படி கையாளணும், அதுக்கு என்ன கிளைக்கதைகளை கொடுக்கணும், நாம பேசுற பேச்சுல அந்த பாம்பு மகுடிக்கு கட்டுப்பட்டது போல பார்வையாளர்களுடைய எண்ணமும் செயலும் இந்த மேடையை நோக்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா, அது பலிக்கணும்னா அதுக்கு கை கொடுக்கக்கூடியவன் ஞானகாரனாக விளங்கக்கூடிய விநாயகன். கேதுதான் ஞானகாரகன். இந்த ஒன்னொன்னும் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை நமக்கு செய்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் வாழ்க்கையில திருமணம் நடந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுறோம். அது ஒரு பொய்யான கலை அல்ல பெரியோர்களே. 64 கலைகளில் ஜோதிடமும் ஒன்று. ஆனா ஒரே ஒரு குறிப்பு, கணிப்பவன் கையில் ஜோதிட ஏடுகள் இருக்கணும். சரியாக கணிப்பவன் கையில் ஜோதிட ஏடுகள் இருக்கணும். எல்லாரும் கச்சேரிக்கு போனா என் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு போகக்கூடாது, சரியா கணிக்கணும். ஏன்னா மருத்துவம் எப்படி உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயமோ அதை போல ஜோதிடமும் மனதோடும் உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நீ ஒரு விஷயத்தை சொல்ற, அது மகிழ்ச்சியா இருந்தா அவன் சந்தோஷமா போவான். மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னீன்னா, ஏன் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னு தன்னுடைய உயிரை கூட மாய்த்துக் கொள்வார்கள் சில பேர் தைரியம் இல்லாம. அப்போ உனக்கு தென்படல, நீ சரியாக அதை படிக்கல, இறைவனுடைய அனுகிரகத்தோடு அந்த கலை உன் கையில வரலன்னா அதை கையில் எடுக்காதே. சரியா கணிக்கிறவன் கையில தான் இருக்கணும். ஏன்னா ஜோதிடம் என்பது இன்னைக்கு நேத்து இல்ல, ஆயகலைகள் 64 அது ஒன்று.
அந்த காலத்தில் மன்னர்களுடைய ஆட்சியில அரசவையை புலவர்கள் எல்லாம் எப்படி அலங்கரித்தார்களோ அதை போல ஜோதிடர்களும் அரசவையை அலங்கரித்து அரசாங்கத்தினுடைய ஜோதிடர் சொல்றதான் வேத வாக்காக மன்னன் கேட்டு செயல்படுவான். சரியா சொல்லுவாங்க. ஏன் இங்க மட்டுமா, உலகளாவிய நூல்களை எல்லாம் படித்தாலும் நிறைய அதற்கு சான்றுகள் இருக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டர் இந்திய ஜோதிடர்கள் எல்லாம் அவனை எச்சரித்தார்கள், நீ எங்க போனாலும் பாபிலோன் பக்கம் மட்டும் போயிடவே கூடாது. ஏன்னா பாபிலோனுக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் உனக்கு மரணம்னாங்க. நீ அங்க போன உடனே உனக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் காத்திருக்கும், உன் உயிருக்கே ஆபத்து என்று சொன்னார்கள். பல ஆண்டுகளாக அலெக்சாண்டர் பாபிலோனுக்குள்ளே போகல. ஆனா ஒரு காலகட்டத்தில் விதி அங்க இழுத்துட்டு போச்சு, அலெக்சாண்டர் இறந்து போனான் என்று பார்க்கிறோம். உன்னுடைய சகோதரியினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் உயிருக்கு பணைய வைக்கும்னு சொல்லுது ஜோதிடம். அதனாலதான் கம்சன் அழிந்தான். எல்லாத்துக்குமே சான்றுகள் இருக்கு. இந்த 8வது குழந்தையாலதான் கம்சன் அழிந்தான். ஜோதிடம் சொன்னபடி நடந்தது. ஜூலியஸ் சீசருடைய வரலாற்றில் ஸ்ப்ரூனி என்று ஒரு ஜோதிடர் இருந்தார். ஸ்ப்ரூனி சொன்னாரு, எப்பா உன் நண்பர்களோட நீ நெருங்கி பழகாத, ஓ உயிருக்கு ஆபத்து உன் நண்பர்கள் கையில தான் இருக்குன்னு. அந்த மாதிரி ஜூலியஸ் சீசர் நண்பர்களால தான் செத்தான். நெப்போலியனை மாஸ்கோக்குள்ள போகக்கூடாதுன்னு மாண்ட் என்கின்ற ஒரு பெண் ஜோதிடர் சொன்னார். அந்த ஜோதிடர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர், பெண் ஜோதிடர். அந்த மாண்ட் சொன்னார், போவே கூடாது, நீ மாஸ்கோ பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. கேட்கல, ரஷ்யாவை நோக்கி பயணம் செய்தான், மாண்டு போனான் என்று பார்க்கிறோம். ஜோதிடம் என்பது பொய் அல்ல, அது உண்மையான கலை. நவகிரகங்கள் நம்மை ஆட்டி படைப்பதை நீங்கள் நம்பினால் ஜோதிடத்தை நம்பித்தான் ஆகணும். ஆனால் கணிப்பவர்கள் கையிலே அது இருக்கணும், கணிப்பவர்கள் கையில் இருக்கணும். போரெல்லாம் முடிந்த பிறகு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த போரெல்லாம் முடிந்த பிறகு கர்ணன் தான் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு முன்னதாக தோன்றியவன் என்கின்ற உண்மை விளங்கிய பிறகு என்ன நடந்தது? கர்ணன் மாண்டு கிடக்கிறான். அவன் ஏற்கனவே அவன் அம்மாட்ட வரத்தை வாங்கினான். வாழ்க்கை முழுதும் உன் அம்மான்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு இல்லை, நான் மாண்டு போன பிறகாவது உன் மடியில போட்டு என் மகனேன்னு இந்த உலகம் கேட்க சத்தம் போட்டு அழுந்தான். அழுத உடனே அர்ஜுனனும் தர்மனும் வந்தாங்கம்மா, பகையாளிய மடியில போட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டாங்க. பகையாளி இல்லடா, வந்தாண்டா மூத்த மகன், பாண்டவர்களில் மூத்தவன் வந்தாண்டா. அப்ப தர்மனும் அர்ஜுனனும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், அம்மா இவ்வளவு பெரிய ரகசியத்தை இத்தனை நாள் உன் மனசுல போட்டு நீ பூட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா, ஓ மார்பு மேல ஒரு யானை இல்ல 1000 யானையை ஏத்தலாம், அவ்வளவு தைரியசாலி நீ. இவ்வளவு பெரிய ரகசியத்தை இத்தனை ஆண்டு காலம் நீ மறைத்து வைத்திருக்கிறாயே, உனக்கு இன்னைக்கு நான் ஒரு சாபம் கொடுக்கேன். இனிமே நீ மட்டும் இல்ல, பெண் இனத்திற்கே மனசுல ரகசியம் தங்காதுன்னு சாபம் கொடுத்தான். அதனாலதான் பெண்கள் மனசுல ரகசியமே தங்குறது இல்லை. எங்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். நியூஸ் பேப்பரை விட வேகமா போயிடும். அதுக்குன்னு ஒரு சேலை கட்டிட்டு போய் பத்மா உனக்கு கதை தெரியுமான்னு 2 பேர்கிட்ட சொன்னா போதும். பிபிசியை விட வேகமா பரப்பிடுவோமே நாங்க. அதுக்கு நீங்க எங்களை தப்பா நினைக்கப்படாது. ஆண் வர்க்கம் எங்களுக்கு போட்ட சாபம். ஏன்னா நாங்க இப்படி போய் வீடு வீடா போய் புறம் பேசுவோமா? பேசவே மாட்டோம். உடனே என்ன செய்தான் பாருங்கள், சகாதேவன் தன்னுடைய ஜோதிட ஏடுகளை எல்லாம் கொண்டு போய் ஆற்றங்கரையில போட்டு எரிச்சான். சகாதேவன் எரித்தது போக மீதம் இருக்கக்கூடிய ஜோதிட ஏடுகள் தான் இன்றைக்கு பிரபலமான ஜோதிடர்கள் கையிலே இருக்கிறது. கிருஷ்ணம்மாய் எல்லாம் தெரிஞ்சவன் தெரியாத மாதிரி கேட்டான், இப்ப ஜோதிட ஏடுகளை எல்லாம் இப்படி நெருப்புக்கு இரையாக்குகிறாயே, என்ன காரணம்னா, சரியாக கணிக்க தெரியாதவன் கையில் ஜோதிட ஏடு இருக்குமே ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று சொன்னான். என்ன சொல்றேன்னு கேட்டார் கிருஷ்ணர். ஆமா,
நான் சரியாக கணிக்கக்கூடிய ஜோதிடனாக இருந்தால் இந்த கர்ணனுடைய மரணத்திற்கு முன்னதாகவே எங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்திருக்கான்னு நான் கணிச்சிருக்கணும்ல, கணிக்கல இல்ல. அப்ப என் கையில ஜோதிட ஏடுகளை தாங்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னா. ஆனா இன்னைக்கு லேசா அதை படிச்சா போதும், அதை வச்சுக்கிட்டு பரிகாரத்தை சொல்லிக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு எல்லாரையும் சொல்லல. எனக்கு ஜாதகத்தை பத்தி தானே பேசுறோம். எனக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி, வாக்குல சனி. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மனசுல நினைக்கிறது அப்படியே வெளியே வந்து விழுந்துரும். அதனால யாரும் தப்பா நினைக்கப்படாது. ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்றோம்னா தவறான வழியில் செல்பவனை தான் அது பாதிக்கணும், எல்லாரையும் பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியாக கணிக்கக்கூடியவர்கள் கையில் இருக்கணும் சார். ஒரு கோளர் பதிகத்தை பேசுவதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன இந்த அற்புதமான சொற்பொழிவு உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க மறக்க கூடாது. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா? அப்புறம் தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜோதிடம் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொன்னு, உங்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் சொல்கிறேன். வயதில் ரொம்ப சிறியவள் நான். எப்ப ஜோசியம் பார்க்க போனாலும் ஆடவர்கள் தான் போகணும், பெண்கள் போகக்கூடாது. அப்படியே போறதா இருந்தா வாயில ஒரு பெரிய பிளாஸ்டரை ஒட்டிக்கிட்டு தான் போகணும். ஏமா நீங்க ஒரு பெண்ணா இருந்து அப்படி சொல்றீங்க? நான் சொல்றது யதார்த்தம்னு நீங்க ஒத்துக்கிடுவீங்க. பெண்கள் மட்டும் ஜாதகம் பார்க்க போறாங்கன்னு வைங்களேன், முத வேலை கேட்பாங்க, ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளவு? உடனே அவர் சொல்லுவார் 100 ரூபா. 100 ரூபாயா? போன வாரம் தான் வேப்ப மரத்தடியில சுப்பிரமணிய ஜோசியர்கிட்ட பார்த்தேன், 50 ரூபா தான் வாங்கினார். அப்ப இவன் ஜோசியம் பார்க்கறது தான் இவளுக்கு வேலை. ஏமா சுப்பிரமணிய ஜோசியர் 50 ரூபாய்க்கு பார்க்காருல்ல, அவர்கிட்ட போய் பாருங்க. இல்ல அப்படி இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சுப்பக்கா சொல்லிச்சு நீங்க ரொம்ப நல்லா பாப்பீங்கன்னு. நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப 100 ரூபா கொடு. மனசு இல்லாம அந்த 100 ரூபாய் எடுத்து வைக்கும். வச்ச உடனே அவர் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி கணக்கு எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா ஜோதிடர்கள்? அப்படியே கொஞ்ச நேரம் கணக்கு எழுதுவாங்க. இந்த கணக்கெல்லாம் சரியா போட்டுட்டு ஒரு தேசம் தப்புனாலும் ஜோசியமே தப்பாயிரும். ஜோசியம் எல்லாரும் மினிமம் அண்ட் மேக்சிமம் ஒரு 10 minutes to 15 minutes சொல்றோமா பலன். ஒவ்வொரு காண்டங்களையும் அலசி ஆராய வேண்டும் என்று நினைப்பவர்கள், சரியாக அலசி ஆராய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு காண்டத்துக்கு 2 மணி நேரம் ஆகும். இன்னைக்காவது அப்படி ஜோசியம் பார்த்திருக்கோமா? நம்ம ஜாதகத்தில் அப்படியே கணக்கு போடுவாங்க. இந்த மாதிரி கணக்கில் கொஞ்சம் மக்கா இருந்தாங்கன்னு வைங்க, திசையே மாறிடும், ஜாதகமே மாறிடும். கணக்க போட்டுட்டு இவர் சொல்லுவார், அம்மா உங்க மூத்த பையன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். பேசாம இருக்கணும்ல, வாயை முடிக்கிட்டு. இந்த பயலால தானே நான் தெருவா அலையிறேங்க உங்க அம்மா. அவர் அதை பிடிச்சுக்கிட்டே 2 விஷயங்களை சொல்லி ஒரு பரிகாரத்தை சொல்லி ஒரு 3000 ரூபாய் வாங்கிட்டு அனுப்பிடுவார். இந்த மூத்த பையன் உருப்படாத பையன் எனக்கு வந்து பிறந்தான் பாருங்க, அந்த பயலால தான் தெருவா நான் அலையிறேன். அது போதாதான், ஒரு இன்ட்டு போதாதான் அவருக்கு? எப்பொழுதுமே எல்லா கலைக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஜோதிடர்கள் முன்னாடி போய் உட்கார்ந்தாலும் அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்கணும். அவருக்கு நம்மளை பார்த்து பயம் வரணும், நம்ம சொல்றது சரியா தப்பான்னு தெரியலையே. நம்ம உட்கார்ந்த 10 நிமிஷத்துக்குள்ள 4 தடவை காலை மாத்தி உட்கார்ந்துருப்போம், 4 தடவை கையை சொடக்கு விட்டுருப்போம், அப்படிமோ இப்படிமோ பரபரப்பா இருப்போம். அதை வச்சு அவர் முடிவு பண்ணிடுவார், ஆகா பார்ட்டி ரொம்ப பிரச்சனையில வந்திருக்கு போலேன்னு. பேச்சாளருக்கும் அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. யார் யார் நம்ம பேச்சை கேட்கிறா, யார் யார் உன்னிப்பா கேட்கிறா. சில பேர் கேட்கவே மாட்டாங்க, முன் வரிசையில உட்கார்ந்து இருப்பாங்க. நான் உங்களே சொல்லல, பொதுவா சொல்றேன். முன் வரிசையில உட்கார்ந்து இருப்பாங்க, உட்கார்ந்துட்டு அப்படின்னா பேசு பேசு பேசு. நமக்கு நம்ம பேசுறது சரியா தப்பான்னே தெரியாது, பயம் வந்துடும். ஏன் இவர் இப்படி பார்க்காரு, இவர் கல்லாத கலையே இந்த உலகத்துல இல்லையோங்கிற பயம் வந்துடும் நமக்கு. ஆனா சில பேர் அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படி கூர்மையா பார்ப்பாங்க. பேச்சாளர்களுக்கு ஒரு பாணி இருக்கு, யார் சரியாக கேட்கிறார்களோ அவர்களை பார்த்தே பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க அந்த வேலை இல்லை. என்னுடைய கண்களை முனிதாண்டவம் போல எல்லா இடமும் பரப்ப வேண்டியது இருக்கிறது. காரணம், எல்லாருடைய கவனமும் மேடையை நோக்கி இருக்கு. சில இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்படி பள்ளிக்கூடத்துல டைம் பார்த்த மாதிரி பார்ப்போம். வீட்டுக்கு போகணுமே, வீட்டுக்காரருக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வந்தமே,
இந்த அம்மா எப்போ முடிக்கோ தெரியலையே. இப்படி மனுஷன் அங்க வச்சுக்கிட்டு இங்க பேச்சு கேட்டா உருப்படுமா? இந்த அலைபாயக்கூடிய மனதை வைத்து அவன் கண்டுபிடித்து விடுவான். ஆனா ஆடவர்கள் தான் ஜோசியம் பார்க்க போன உடனே எவ்வளவு அப்படிம்பாங்க, 100 ரூபா. 100 ரூபா தானா? அப்ப அவர் 200ன்னு எதிர்பார்த்து வந்திருக்காரு. ஜோசியர் அதிலே பாதி சந்தோஷம் ஆயிடுவார். அப்படி டப்புன்னு அப்படி 100 ரூபாய் எடுத்து போட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்துருப்பார். 7ஆம் இடத்துல ராகு எட்டி பார்க்கானா அப்படிம்பார். உடனே இவரு அப்படியா? இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கான் பாருங்க, அடடா நீங்க என்ன நினைக்கிய அப்படிம்பார். நான் என்ன நினைக்க நீங்க தான் சொல்லணும், எனக்கு எப்படி தெரியும் ஜோசியத்தை பத்தி. இப்படியே பேசணும்னு ஜோசியருக்கு இப்ப ஒண்ணும் ஓடாது. அவரு உடனே என்ன நான் சொல்ல ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிய, இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிய. ஆமான்னு சொன்னாலும் அந்த துறையில ஒரு அறிவு இருக்கணும், இல்லன்னு சொல்றதா இருந்தாலும் அதுல ஒரு நாலேஜ் இருக்கணும். எனக்கு ரெண்டும் இல்லை, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்க சொல்லணும் நான் கேட்கணுமா. இவன் பரிகாரம் எவனும் ஆடவர்கள் ஜோசியம் பார்க்க போகும்போது ரொம்ப சொல்றது இல்லை. உண்டா இல்லையா? நம்ம 4 பேர் சேர்ந்து போகும்போதுதான் பரிகாரமே வரும். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், எல்லாவற்றுக்கும் மேலான பரிகாரம் இறைவனுடைய பாத கமலத்தை வழிபடுவதுதான். அதனாலதான் ஜோதிடத்தில் எத்தனையோ காண்டங்கள் இருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், எதுவுமே நீ கடந்து வந்த பாதை சரியில்லை என்றாலும் கூட நிறைவாக ஒரு பகுதி இருக்கிறது. நீ எந்த பிரச்சனைக்காக ஜோதிடனை தேடி வந்தாயோ, நீ எந்த பிரச்சனைக்காக நீ ஜாதகத்தை பார்த்தியோ, எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்கலன்னு நீ நினைக்கிறியா? கவலைப்படாத, கடைசியா ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சரணாகதி என்று பேர். சரணாகதி அடை, இறைவன் உன்னை பார்த்துக் கொள்வான். வலுவான விஷயங்கள் அவ்வளத்தையும் போட்டு எரிச்சான். எனக்கு முன்னாடி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியலையே. அப்ப சரியாக கணிக்க தெரியாதவர்கள் கையில் அந்த ஏடு இருந்து புண்ணியம் இல்லை. சில வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அடே அப்பா லைப்ரரி அப்படியே பார்த்தா நமக்குலாம் ஆசையா இருக்கும். இந்த புஸ்தகம்லாம் நம்மகிட்ட இல்லையே, நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இதை தந்துட மாட்டாங்களா அப்படிலாம் நான் நிறைய பேர் வீட்டு லைப்ரரியே அப்படியே அண்ணாந்து பார்த்துருக்கேன். ஆனா அவர்களிடம் நல்ல பழகின பிறகு இதுல உள்ளதில்ல கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகம் மாதிரி படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, படிக்கணும்னு தான் நினைச்சு வாங்கி வச்சேன், இன்னைக்கு வரைக்கும் திறக்கவே இல்லை. லைப்ரரி அவன் வீட்டுல இருந்து எதுக்கு? சில வீட்டுல அப்பப்ப கடையில போய் ஒரு 100 கடுகு கொடுங்க, ஒரு 50 நல்லெண்ணெய் கொடுங்க, ஒரு 50 கடலெண்ணெய் கொடுங்க, ஒரு 10 ரூபாய்க்கு வெந்தயம் கொடுங்க, ஒரு 10 ரூபாய்க்கு சீரகம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து பொட்டலத்தை பிரிச்சு ஆன் த ஸ்பாட் சமைப்பான் பாருங்க. சமையல் சும்மா தூக்கலா இருக்கும். சில பேர் 1 கிலோ சீரகம், 2 கிலோ மிளகு, இட்லி அரிசி என்ன, பச்சரிசி என்ன, 50 என்ன, உளுந்து என்ன, அது என்ன இது என்ன, ஸ்டோர் ஃபுல்லா இருக்கும். ஆனா கடையில மாவு பாக்கெட் வாங்கி தோசை விடுவான். உனக்கு எதுக்கு இவ்வளவு பலசரக்கு ஜாமா? இதெல்லாம் ஒரு நேஷனல் வேஸ்ட். நமக்கு புரியுதா இல்லையா? யார் கையில என்ன இருக்கணுமோ அது இருக்கணும். எழுதுறவன் கையில தான் ஏடும் எழுத்தாணி இருக்கணும். அப்பதான் ஏட்டுக்கும் மரியாதை, எழுத்தாணிக்கும் மரியாதை. அதை போல சரியாக கணிப்பவர்கள் கையிலே தான் ஜோதிட ஏடுகள் இருக்கணும். அப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த 27 நட்சத்திரங்களும் 12 ராசிக்குள் அடக்கம் இல்லையா? இதுதான் வாழ்க்கையில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை கையில் வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையினுடைய நடைபயணம் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் முடிப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது. அதை பாடினாரா ஞானசம்பந்த பெருமான்? அதுதான் கேள்வி. ஞானசம்பந்த பெருமான் அதை தெளிவாக பாடினார். இந்த ஞானசம்பந்த பெருமான் பாடியதை போல கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமிகளும் பாடினார். அதை சொல்லிட்டு இதுக்குள்ள நான் போறேன். அலங்காரம் பாடுகிறார். எத்தனையோ பாடல்கள். அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை என்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே என்னார். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்றார்.
சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லை என்னார். அவர் ஒரு பாட்டு பாடுறார் அலங்காரத்தில், நாள் என் செய்யும், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். நாள் தான் நம்மளை வழி நடத்துது, நாள் தான் நிர்ணயிக்குதுன்னு இப்ப நான் சொல்லியிருக்கேன். அதுதான் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என்று பாடுகிறார். இப்படி அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகின்ற பொழுதே நாளும் கோளும் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். நாளை பத்தி கோளை பத்தி கூற்றுவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. எப்ப கவலை இல்லை? குமரேசன் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னாடி வந்து தோன்றக்கூடிய அளவுக்கு என் மனமோ என்னுடைய அகப்புற வாழ்க்கை இருந்தா நான் நாளை பத்தியும் கோளை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இறைவனிடம் மௌன உபதேசத்தை பெற்ற பிறகு அருணகிரியார் அப்படித்தான் இருந்தார். ஆனால் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் குமரேசனுடைய பாத கமலங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்ற பிறகு இந்த நாளும் கூட என்ன நெருங்க முடியுமான்னு பாடுறார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்னது? நாம குமரேசனுடைய இரு தாழ் இது வரைக்கும் பார்த்திருக்கோமா? இல்ல பார்க்கும்படியாதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையே. அப்ப நாளும் கூட நம்மளை துரத்தாம எப்படி இருக்கும்? அவர் சொன்னாரு, உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் இந்த அலங்கார பாடலை இடையராது பாராயணம் செய்யுங்கள். அடிக்க அடிக்க அம்மையும் நகருமா இல்லையா? ஒரு நாள் இந்த பாடல் உன் வாழ்க்கையை மாற்றும். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 10ஆம் கிளாஸ்ல கணக்குல நான் வெறும் 44 மார்க் தான், 100க்கு 44 ஏதோ பாஸ் ஆயிட்டேன் கடவுள் புண்ணியத்துல. எங்க அப்பா சொல்லுவாங்க, நீ 10th மட்டும் பாஸ் ஆயிட்டீன்னா உன் படிப்பு வளர்ந்துகிட்டே போகும், மேத்ஸ் தான் அதுக்கு இடைஞ்சலா இருக்குமாங்க. 4 டியூஷன் டீச்சர்ஸ் வச்சோம். எங்க அக்கா, எங்க மூத்த சகோதரியார் இருக்காங்க, அவங்க பேர் சாந்தான்னு பேரு. ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கையால கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க, எம்எஸ்சி. அவங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல அவங்க உட்கார்ந்து மண்டையில கொட்டி கொட்டி அந்த கணக்கை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டு அங்கிட்டு தான் போயிருப்பாங்க, தெரியாது. உடனே எங்க பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸ், ஹெட் மிஸ்ட்ரஸ் எல்லாம் ரொம்ப டேலண்டட் ஸ்டூடெண்ட், ஆனா கணக்கால ஒரு வருஷம் போயிடக்கூடாதுன்னு எனக்கு எல்லாரையும் போல இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. எல்லா பீரியட்லயும் நான் மேத்ஸ் தான் படிப்பேன். ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு என்ன உட்கார வச்சு மாத்தி மாத்தி மேத்ஸ் டீச்சர்ஸ் இந்த கணக்கு தெரியுமா அந்த, அப்ப எவ்வளவு பயிற்சி கொடுத்தோம். 44 மார்க். அதுவும் 44 எப்படி எடுத்தேன்னு நீங்க கேட்கணும். அந்த காலத்துல கணக்கு தப்பா வந்துட்டுன்னு வைங்க, சொல்லி அனுப்புவாங்க மிஸ், உனக்கு தெரியுதோ தெரியலையோ கொஸ்டின் நம்பரை போட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வரணும். ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக்ல தப்பு வந்துச்சுன்னா அப்படியே அந்த மார்க் நமக்கு வந்துடும். அதுல ஒரு 2 மார்க் தப்பு, ஒரு கிராஃப் தப்பு, ஒரு ஜாமெண்ட்ரி தப்பு. அப்ப 44ல 20 மார்க்குக்கு தான் பரீட்சை எழுதியிருக்கேன். 24 மார்க் ஃப்ரீயா வந்தாச்சு. அப்புறம் நானும் எம்ஏ படிச்சு லா காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். கணக்குனாலே நமக்கு ஆகாது. அதனால சின்ன பிள்ளையில கணக்கு போடுவோம் பார்த்திருக்கீங்களா? இந்த 10 விரலையும் கையில வச்சுக்கிட்டு 10 காலையும் நீட்டி வச்சுக்கிட்டு தான் கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அப்படிதான் கணக்கு. அதனால கணக்கை இப்ப நான் போட மாட்டேன். இவ்வளவு ஏன் நான் சொல்றேன், கணக்கு நீங்க தான் போடணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். நாள சொல்றாரு, வினைய சொல்றாரு, கோள சொல்றாரு, கூற்றுவனை சொல்கிறார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாழும். எத்தனை? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னை போலதான் நீங்களும் கணக்கில் வீக்கு போல தெரியுது. குமரேசன் இரு தாளும், ரெண்டாச்சா, 2 தாள். குமரேசன் இரு தாளும் சிலம்பும், 2 காலில் எத்தனை சிலம்பு கிடந்திருக்கும்? 2 கிடந்திருக்கும். 2 + 2. குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் எத்தனை கிடந்திருக்கும்? குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் எத்தனை கிடந்திருக்கும்? அப்ப 8 ஆச்சு. குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் 6, என்னாச்சு? 14 ஆச்சு. குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் எத்தனை தோள்? 12 ஆச்சு. 12 தோள். அப்ப 14 + 12 26. சரிதானே? நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும். இதுவரைக்கும் 26. கடைசியா ஒண்ணு சொன்னார், கடம்ப மரம், கடம்ப மலர். அப்ப எத்தனை ஆச்சு? 27 ஆச்சு. நட்சத்திரங்கள் எத்தனை? 27. அந்த 27 நட்சத்திரங்களும் எதுக்குள்ள அடக்கம்? 12 ராசிக்குள்ள அடக்கம். இந்த ஒண்ணு சொன்னா நவகிரகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆச்சு. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். அதை போல ரொம்ப அழகாக இந்த நாளும் கோளும் உண்மைதான எப்படி அருணகிரிநாத சுவாமிகள் ஏற்றுக்கொண்டாரோ அதை போல ஞானசம்பந்த பெருமான் ஆழமாக பாடுகிறார் கோளறு பதிகத்தில். ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் திருப்புகலூர், திருவிழிமிழலை போன்ற ஸ்தலங்கள் தோறும் சேர்ந்தே போய் தரிசனம் செய்கிறார். சேர்ந்து போய் தரிசனம் செய்து வேதாரண்யம் என்கின்ற ஆலயத்திற்கு வரப்போகிறார்கள் என்று அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுது. எல்லாரும் ஊரையே அலங்கரித்து மாவிலை தோரணங்கள் கட்டி கும்பமரியாதை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் வேதாரண்யம் வந்து சேர்ந்தார். ஆலய தரிசனத்திற்காக இருவரும் செல்கின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய பிரதான வாயில் மூடியே கிடக்கிறது. அப்ப கேட்டாங்க, ஏன் இந்த வாயில் மூடி கிடக்கு? காரணம் தெரியல. ஏன் இந்த வாயில் மூடி இருந்ததாக நம்முடைய சமயம் சொல்கிறது? இன்றைக்கு நாம் அதை வேதாரண்யம் என்று அழைக்கிறோம். ஆனா புராண கால பேர் அதற்கு திருமறைக்காடு. ஏன் அந்த பிரதான வாயில் பல ஆண்டுகளாக மூடி இருந்தது? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிய போது. கிருதயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் தொடங்கி, திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரகம் தொடங்கி, துவாபகம் முடிய போற நேரத்தில் 4வது ஆரம்பிக்க போற யுகம் எது? கலியுகம். துவாபர யுகத்திற்கு அடுத்த யுகம் கலியுகம். இப்ப நாளைக்கு கலி பிறக்க போகுது. எத்தனையோ 1000 ஆண்டுகள் கலி நம்மை ஆட்டி படைக்க போகிறது. கலி புருஷன் நம்மை ஆட்டி படைக்க போகிறான், பின்தொடர போகிறான். அதுவரைக்கும் அந்த திருமறை காட்டில் என்ன அதிசயம் நடந்தது? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்கின்ற 4 வேதங்களும் சூட்சமமாக இறைவனை வழிபட்டு கொண்டு இருந்தார்களாம். 3 யுகங்களிலும் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருந்தார்களாம். ஆனா நாளைக்கு கலியுகம் தொடங்க போகிறது என்று தெரிந்த உடனே இனிமே இந்த பூலோகத்தில் இருக்கப்படாது. இனிமே எவனும் ஒழுக்கமா இருக்க போறது இல்லை. நேர்மைக்கும் நீதிக்கும் 1-2 பேர் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். எதெல்லாம் அக்கிரமமோ, எதெல்லாம் அநியாயமோ, எதெல்லாம் நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயமோ அத்தனையும் இந்த உலகம் மூழ்கும். யார்ட்டையாவது போய் இப்படி ஒரு அநியாயம் நடக்கையா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நமக்கு எதுக்கு அது? அவனெல்லாம் திருத்தவா முடியும் அப்படின்னு அவன் என்ன தப்ப செய்யறானோ அதே தப்ப நாமளும் செய்வோம். தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு தர்மம்.
ஆனா அந்த தண்ணியே 18 ரூபா கொடுத்து பாட்டில்ல வாங்கி வச்சுக்கிட்டு எவனாவது தாகத்துக்கு தண்ணி கேட்டா தண்ணியை கையோட கொண்டுட்டு வரணுங்கிற அறிவு இருக்கணும்ங்கிறோம் நாம. அதனாலதான் கையோட கொண்டு வந்திருக்கேன். பசிச்சவனுக்கு ஆகாரம் கொடுக்கணுங்கிறது ஒரு தர்மம். இந்த காலத்துல பிச்சை கேட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க, ஒல்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆகாரம் சரியா ரெடியா இருக்காது. ஆனா மா சாப்பாடு போடுங்கன்னு கேட்டா குழந்தையில இருந்த எங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? பொறுத்துக்கோங்கன்னு சொல்லணும். யாசகம் கேட்பவர்களை பார்த்து என்ன சொல்லணும்? ஐயா பொறுத்துக்கோங்க, இன்னைக்கு ஆகாரம் கொடுக்கிற நிலைமையில நாங்க இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன சொல்றோம்? போபோ கை கால் நல்லா தானே இருக்கு, என் வீட்டுக்கு வேலைக்கு வரியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். உடனே சம்பளம் என்ன கொடுப்பீங்கன்னு இருக்கான் பிச்சைக்காரன். மாசம் உனக்கு சம்பளம் 5000 ரூபாய் தாரேன். அவன் பதில பாருங்க, என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கவா, உனக்கு 10,000 ரூபாய் தாரேன் இருக்கான். யாசகம் ஒருத்தன் கேட்டான்னா கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்க விருப்பம். ஆனா உனக்கு கால் நல்லா தானே இருக்கு, உனக்கு கை நல்லா தானே இருக்கு, நீ உழைக்கலாம்ல, இதை சொல்ற அதிகாரம் நமக்கு இல்லை. அதை சொல்வது உன் வேலை அல்ல. இருந்தா போடு, இல்லைன்னா விட்டுரு. யாசகம் கேட்டு வருபவனை கூட பொறுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில். எவ்வளவு தர்மத்தை நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள். ஒலை கொதித்த பிறகு அரிசியை கழைவோம் பாருங்க, கழையும் போதே அம்மா மகாலட்சுமின்னு சொல்லிக்கிட்டே கழைஞ்சு அந்த கழையிற அரிசியில தெரியாதனமா கொஞ்சம் போல எடுத்து வாயில போட்டோம்னா அப்படி அடி விழும். வீட்டுல யார் ஒன்னு எடுத்து வாயில போட சொன்னா? ஒலை அரிசியே சுவாமியை நினைச்சுக்கிட்டு போடணுங்கிறது தர்மம். நெகில பாக்கெட் பால், யாரை பார்த்தாலும் பாக்கெட் பால், சுவாமிக்கு அபிஷேகமாக மாட்டுப்பால்ல பண்ணணும். இது எப்படியுமே ப்ராசஸ் பண்ண விஷயம் தானே, அவனுக்கு ஃப்ரெஷ்ஷான விஷயத்தை கொடுக்கணும். அந்த காலத்துல வீட்டு வாசலுக்கு பால் தேடி வரும். இந்த பாலை காய்க்கிறதுக்கு முன்னாடி பானையில பால் பானையை வேற எதுக்குமே என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அந்த பால் பானையில முதல்ல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு அந்த தண்ணி கொதிச்ச பிறகு அந்த தண்ணியை நல்லா பானையை குலுக்கிட்டு வெளியே ஊத்திட்டு பழையபடி பால் அடுப்பு மேல செம்ப வச்சு பாலை ஊத்துன உடனே சுருன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க, பின்னாடி இருந்து மண்டையை பிளக்கிற மாதிரி ஒரு கொட்டு விடும். வெண்ணெய கொட்டின பிறகு பாலை செம்பை இறக்கி வச்சுட்டு தான், பால் பானையை இறக்கி வச்சுட்டு தான் பாலை ஊத்தணும். கொஞ்சமாவது அந்த பானை ஆறி இருக்கணும். சுருன்னு சத்தம் கேட்க கூடாது. ஏமா கேட்க கூடாதுன்னு கேட்டா, எந்த மாட்டுக்கிட்ட இருந்து இந்த பால் வந்ததோ அதனுடைய மடுவுக்கு புண்ணு வந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எப்படியெல்லாம் தர்மசீலர்களாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுக்காம சாப்பிட மாட்டோம், காகத்துக்கு ஆகாரம் கொடுக்காம சாப்பிட மாட்டோம், வீட்டுல நாய் இருந்ததுன்னா ஆகாரம் கொடுக்காம சாப்பிட மாட்டோம். இப்ப வீட்டுக்காரருக்கே சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி. 10:30 மணிக்கு மேல வந்து அவருக்கு சாப்பாடு. இந்த 6:30 இருந்து 9:30 எவனாவது வந்துட்டா பிரச்சனை ஆயிருது. நீங்களே போட்டு சாப்பிடுங்க, எல்லாம் டேபிள்ல இருக்கு அப்படிங்கிறோம். இட்லியை சுட சுட வச்சு கொடுத்தாலே வாயில வைக்க முடியாது, அது அணுகுண்டு மாதிரி இருக்கு. தோசை அந்த காலத்து சாண வரட்டி மாதிரி இருக்கு. சாப்பிட்டா சாப்பிட்றாரு, சாப்பிடாட்டா போறாரு. நம்ம பார்க்க வேண்டாம் ராஜா ராணி, அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலத்துல கோலங்கள்னு ஒண்ணு, அவன் வீட்டு வாசல்ல கோலம் போட்டாலே இல்லையோ கோலங்கள் சீரியல் மட்டும் பார்க்கும். என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், அந்த கோலங்கள்ல நடிக்குதுல அந்த அம்மா, அது ஒரு பைய தொங்க போட்டுக்கிட்டே போத, அதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டான். அதுக்குள்ளதான் அந்த அம்மா கோலப்பொடி வச்சிருக்கு. எவ்வளவு அறங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சூடோட இருக்கக்கூடிய பானையில பாலை ஊத்திட்டா அதுல இருந்து வரக்கூடிய அந்த கொப்பழம் மாட்டினுடைய மடுவுக்கு வந்துரும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்போ எந்த தப்ப நினைச்சும் நாம கவலைப்படுறது இல்லை, எல்லாமே சர்வசாதாரணமாயிட்டு. இப்போ நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு கதை அப்படின்னு அந்த கதையே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்லயும் அதே சம்பவம் நடந்து போயிருது.
கலியுகம் மிக கொடுமையானது. இனிமே இந்த மண்ணுலகத்தில் நாம இருக்கப்படாதுன்னு சூட்சம வழிபாட்டை அந்த திரேதாயுகம் துவாபர யுகத்திலே நடத்தி அந்த 4 வேதங்களும் புறப்பட்டு விண்ணுக்கு செல்கின்ற பொழுது கதவை இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாம் சாமி கும்பிட்டது போதும், இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த விவரம் தெரிஞ்ச உடனே அந்த கதவை திறக்க வேண்டும் என்பதற்காக அப்பர் சுவாமிகளை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் இந்த நடை திறப்பதற்கு நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னார். ஏன்னா இறைவன் தமிழை கேட்டு உடனடியாக ஓடோடி வருபவன். ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரை பார்த்து பல ஆண்டுகளாக பூட்டப்பட்ட இந்த நடையை திறக்கிறதுக்கு நீங்க பதிகம் பாடுங்க. உடனே நாவுக்கரசர் வயதில் மூத்தவர், வயதில் சிறியவராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தரை பார்த்து நீங்கள் சொன்னால் நான் உடனடியாக பாடுகிறேன் பாடினார். நடை திறந்தது. இறைவனை பார்த்தார்கள். திறந்த நடையை மூடுவதற்காக ஞானசம்பந்தர் பாடினார். இன்னைக்கு வரைக்கும் வேதாரண்யத்திலே நாவுக்கரசர் மிக அற்புதமாக நடை திறப்பதற்கு பாடக்கூடிய பாடல்கள், நடை அடைப்பதற்கு ஞானசம்பந்த பெருமான் பாடக்கூடிய பாடல்கள், இந்த விழா தான் பிரம்மோற்சவம். இன்னைக்கு வரைக்கும் அங்க சாதாரணமான ஸ்தலம் அல்ல. ஆதி சேது என்றதற்கு பெயர், வேதாரண்யத்திற்கு பெயர் ஆதி சேது. தென் பூலோகம் என்று பெயர், ஞான பூமி என்று பெயர். அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வேத நாயகி என்று பெயர். வேதங்களால் வழிபட்ட காரணத்தினால் அங்கே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மைக்கு வேதநாயகி என்று பெயர். அருள்பாலிக்கக்கூடிய இறைவனுக்கு மிக அற்புதமாக வேத நாயகன் என்று பெயர். அம்பாளுக்கு இன்னொரு ஒரு நாமம், மிக அழகான நாமம், யாழினை பழித்த மென்மொழியாள் என்று அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. யாழ் என்கின்ற ஒரு கருவியை நாமெல்லாம் இந்த ஜெனரேஷன்ல நம்ம பார்க்கவே இல்லை, படத்துல தான் பார்க்கிறோம். யாழ் அவ்வளவு அருமையான இனிமையை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியம். யாழினை பழித்த மென்மொழியாள் என்று பாடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சரஸ்வதினாலே அவ கையில் என்ன இருக்கணும்? வீணை இருக்கணும். சுவாமிகளுக்கும் வீணைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சரஸ்வதி கையில மட்டும்தான் வீணை இருக்குன்னு நாம நினைக்கிறோம். நாரதர் கையில மட்டும்தான் வீணை இருக்குன்னு நாம நினைக்கிறோம். சரஸ்வதி கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் கச்சபி, நாரதருடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் மகதி, பிரம்மாவினுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் அண்டம், விஷ்ணுவனுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் பிண்டகம், சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் சராசுரம், காளியினுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் காந்தாரி, லக்ஷ்மியினுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் சாரங்கி, இந்திரனுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் அதிசவ சிற்பம். அதை மிக அழகாக கையிலே வைத்து அழகு பார்த்த குபேரன் கையில் இருப்பது அதிசித்திரம் என்று பெயர். இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வீணை சித்திரம், குபேரன் கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் அதிசித்திரம், அனுமன் கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் அனுமதம், ராவணன் கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் ராவணாசுரம். எல்லாரும் கையில ஒரு வாத்தியத்தை வைத்திருப்பார்கள். இசை இல்லாமல் இறைவன் இல்லை என்பதை காட்டுகிறது. ஆனா வீணை இல்லைன்னா சரஸ்வதி இல்லை, கச்சபி அவ கையில எப்பவும் இருக்கணும். ஆனா திருமறை காட்டுல போய் வழிபட்டவர்களுக்கு தெரியும், அங்க சரஸ்வதியினுடைய கையில் வீணை கிடையாது. ஏன்னு சொன்னா, சௌந்தரிய லகரியை பாடுகிறார் ஆதிசங்கரர். அந்த சௌந்தரிய லகரியில் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தின்னா, எப்பொழுதுமே அம்பாளுக்கு இறைவனை சிவனை யாராவது புகழ்ந்து பாடினால் ரொம்ப மகிழ்ந்துருவாளாம். அம்பாளை நீங்க உங்க கைவசம் கொண்டு வரணும், கேட்டதை உடனே வாரி அவ வழங்கணும்னு நினைச்சா, அம்பாளை பாராட்டுறத அம்பாளை பாடுறதை விட்டுட்டு சிவனை பாராட்டி பாராட்டி பாடுனா அம்பாள் குளிந்துகிட்டே இருப்பாளா. ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியிலே பாடுகிறார். ஆனா உலகத்துல எல்லாம் மாற்றமா இருக்கு. வீட்டுக்காரர புகழ்ந்தா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது.
வீட்டுக்காரரை யாராவது புகழ்ந்தாருன்னு வைங்க, ஆமா உங்களுக்கு அவரே புகழ்வீங்க, அவர் செய்யற சேட்டைகள்லாம் உங்களுக்கு எங்க தெரியுது அப்படின்னு அவர் அப்படியே கார்னர் பண்றது தான் நம்ம எல்லாம் குறியா இருக்கிறோமே தவிர, சிவனை புகழ்ந்து பாட பாட அம்பாள் அப்படியே மனம் குளிர்ந்து போவாளாம். ஒரு நாள் என்ன செய்தாளாம், ஏன் வேணும் இல்லையா, அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய கையில வேணையை எடுத்து வைத்து சிவனை பாடினால் அம்பாள் உருகி ஓடோடி வருவாள் என்று எதிர்பார்த்த சரஸ்வதி அந்த வேணையை எடுத்து இனிமையான கானத்தை மீட்டுகின்ற பொழுது ரொம்ப அழகா பிரமாதம் பிரமாதம் என்று அம்பாள் சொன்னாளாம். பிரமாதம் பிரமாதம் என்று ரெண்டே வார்த்தை தான் அம்பாள் சொன்னாலாம். அரண்டு போயிட்டாளாம் சரஸ்வதி. ஏன்னா அந்த குரல் அவ்வளவு இனிமையாக இருந்ததா, யாழை விட இனிமையாக இருந்ததா. அதனாலதான் யாழை பழித்த மென்மொழியாள் என்று அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வேதநாயகிக்கு பேரு. சரஸ்வதி அப்பா இனிமே நம்ம எல்லாம் வீணை வாசிக்கப்படாதுன்னு கீழே வச்சுட்டாளாம். நமக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லை. என்ன ஒரு அழகான குரல் வளம். இந்த குரலுக்கு முன்னாடி யாழே நிக்காது வீணையே நிக்காதுன்னு கச்சப்பையை தூக்கி கீழே வச்சுட்டார். பேர்பட்ட ஸ்தலம். இன்னொன்று அப்பர், சம்பந்தர், சுந்தரர் 3 பேரும் பாடல் பெற்ற ஸ்தலம். தவத்திற்கே தலைவனாக விளங்கக்கூடிய தாய்மான சுவாமிகள் மிக அற்புதமாக தோன்றிய ஸ்தலம். இன்னும் அகத்தியர், கௌதம முனிவர், நாரதர், முசுகுந்த சக்கரவர்த்தி, ராமன் போன்றவர்கள் எல்லாம் வழிபட்ட ஸ்தலம். ராவணனை வதம் செய்துவிட்டு அந்த பிரம்மகத்தி நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ராமேஸ்வரத்திலே தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக ராமன் சிவபூஜை செய்தான் என்று பார்க்கிறோம். போர்க்களத்திலே தெரிந்தோ தெரியாமலோ நிரம்ப உயிர்கள் மாண்டு போயிருக்கும். அதனுடைய பிரம்மகத்தியை நீக்கிக் கொள்வதற்காக ராமன் புறப்பட்டு வந்து இந்த அற்புதமான கோடியக்கரையில் அமர்ந்து சிவனை நோக்கி தவம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது அந்த ஸ்தலம். இன்னும் எத்தனையோ பெருமைகள் இதற்கு இருக்கிறது. அங்க ஸ்தல விருட்சம் வில்வம், மன்னிக்கணும், ஸ்தல விருட்சம் அங்க வன்னி, வன்னி மரம் தான் ஸ்தல விருட்சம். இந்த வன்னி மரத்துல நம்ம கோயிலுக்கு போனா போய் பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. ஒரு மரம், ஆனா அந்த ஒரு மரத்துல தோன்றக்கூடிய காய்கள் எல்லாம் எப்படி இருந்ததா, ஒன்று நீளமாக இருந்து முட்களாக இருந்ததா, இன்னொன்று உருண்டையாக இருந்து முட்களே இல்லாம இருந்ததா ஒரே மரத்துல. அதை போல் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் மணிகர்ணிகை தீர்த்தம் ரொம்ப பிரசித்தி பெற்ற தீர்த்தம். நீங்க காவேரி, கங்கை, யமுனா, நர்மதாவில் நீங்கள் நீராடினால் எந்த பலனை பெறுவீர்களோ அந்த பலனை மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் பெறலாம். அது மாதிரி ஆதி சேது என்று சொல்லக்கூடிய இடம் அந்த ஆலயத்திற்கு முன்னால் கிழக்கில் தென்படக்கூடிய கடற்கரை பகுதி. அங்க போய் நீங்கள் ஒரு முறை மூழ்கினால் சேது சமுத்திரத்தில் 100 முறை மூழ்கியதற்கு சமமா. மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் 1000 ஆண்டுகள் நம்முடைய சந்ததிகளே தொடர்ந்து செய்த தான தர்மங்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலனை ஒரு முறை மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி பெறலாம் என்று அந்த ஸ்தல புராணம் தெளிவாக சொல்கிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடம். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு புவனி விடங்கர் என்று பெயர். அந்த புவனி விடங்கர் மரகதலிங்கராக இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? அந்த பீட தியாகராஜ சுவாமிகளுடைய சன்னிதானத்து பக்கத்தில் இருக்கிறார். முசுகுந்த சக்கரவர்த்தி, அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஆரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் அசுரர்களை அழிப்பதற்காக தேவாதி தேவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய காரணத்தினால் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியும் அசுரர்களை வீழ்த்துவதற்கு ஒரு காரணகர்த்தா என்று நன்றியோடு இந்திரன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டானா. முசுகுந்த சக்கரவர்த்தி சொன்னாரா, உங்களுக்கு விஷ்ணு ஒரு மரகதலிங்கத்தை கொடுத்தார்ல, இந்திரனுக்கு விஷ்ணு கொடுத்தது அந்த மரகதலிங்கம், அந்த மரகதலிங்கத்தை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். தினமும் வழிபாடு செய்யக்கூடிய சாமியை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டார். ஐயோ, நான் வழிபடுறத உனக்கு எப்படி கொடுக்க முடியும்னு மனசுக்குள்ள நினைச்சான். தர முடியாதுன்னு எப்படி சொல்றது, நீ என்ன கேட்டாலும் தாரன்னு சொல்லிட்டான். அதுக்காக நாளைக்கு தாரன்னு சொல்லி
விஸ்வகர்மாவை அழைத்து இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த விஷ்ணு இந்திரனுக்கு கொடுத்த மரகதலிங்கத்தை போலவே மீண்டும் 6 மரகதலிங்கங்கள் செய்யப்பட்டு 7ஐயும் கொண்டு ஒண்ணு போல நிறுத்தி இதுல நான் வழிபட்டது எதுன்னு நீ கண்டுபிடிச்சினா எடுத்துக்கொண்டார். முசுகுந்த சக்கரவர்த்தியும் மிகச்சிறந்த சிவபக்தன். அவன் அந்த 7ஐயும் பார்த்தா சரியா இந்திரன் வழிபட்ட மரகதலிங்கத்தை தூக்கினான். உடனே இந்திரன் சொன்னார், 7ஐயுமே நீயே வச்சுக்கோப்பான். அந்த 7ஐயும் நீ வச்சுக்கோன்னு சொன்னதை கொண்டு எங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணார் பாருங்க. திருவாரூர்ல ஒரு லிங்கம், திருக்காராயில்ல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார் முசுகுந்த சக்கரவர்த்தி. ரொம்ப அழகாக கோழலி ஸ்தலத்தில் ஒன்றை பிரதிஷ்டை செய்தார். திருவாய்மூர்ல ஒன்றை பிரதிஷ்டை செய்தார். நாகையில ஒன்றை பிரதிஷ்டை செய்தார். திருநள்ளாறில் கொண்டு ஒன்றை பிரதிஷ்டை செய்தார். இந்த திருக்கோழிலி ஸ்தலம் சாதாரணமான ஸ்தலம் அல்ல. என்ன அழகா சுந்தரர் பெற்ற அந்த நெல்லையெல்லாம் கொண்டு கோழிலி ஸ்தலத்திலிருந்து பெற்ற நெல்லையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்னா இறைவனுக்கு இவர் ஆர்டர் போட்டு நடந்த விஷயம் இல்லையா, அப்பேற்பட்ட ஸ்தலம். அதனாலதான் வாழ்க்கையில உணவு தட்டுப்பாடே யாருக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம வாழ்றது சாப்பாட்டுக்காக தானே. உணவு தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா கோழிலி ஸ்தலத்தை மனசார நினைக்கணும். அழகாக பாடினார் சுந்தரர், நீழ நினைந்த அடியேன் உன்னை நித்தமும் கைத்தொழுவேன், வாழன கண்மட வாழவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆழில எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியேன்னு பாடின ஸ்தலம். ஆக திருவாரூர்ல ஒண்ணு, திருக்காராயில்ல ஒண்ணு, ரொம்ப அழகாக திருக்கோழிலில ஒண்ணு, அருமையாக திருவாய்மூர்ல ஒண்ணு, திருநள்ளாறுல ஒண்ணு, நாகையில ஒண்ணு, இப்படி 7 இடங்கள்ல 7 சப்தவிட 7 மரகத லிங்கங்களையும் மிக அழகாக முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை செய்தார். இந்த 7 ஸ்தலங்களும் திருவாரூரையும் திருவாரூரை சுத்தியும் தான் இருக்கு. திருவாரூரையும் திருவாரூரை சுத்தி தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. ஒருத்தருக்கு வீதி விடங்கர்னு பேரு திருவாரூர்ல, காரவாயில் இருக்கிறவருக்கு ஆதி விடங்கர்னு பேரு, வேதாரண்யத்தில் இருக்கிறவருக்கு புவனி விடங்கர்னு பேரு, திருக்கோழிலில் இருக்கிறவருக்கு அவனி விடங்கர்னு பேரு, திருநள்ளாறுல இருக்கிறவருக்கு நாக விடங்கர்னு பேரு, நாகையில் இருக்கிறவருக்கு சுந்தர விடங்கர்னு பேரு, திருவாய்மூர்ல இருக்கிறவருக்கு நீல விடங்கர்னு பேரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. இந்த இடத்தை ஒரே நாளையில கண்டிப்பா நம்ம கவர் பண்ணலாம். ஒரு கார் எடுத்துட்டு போய் ஒரே நாள் இந்த சப்த விடங்க ஸ்தலங்களை நாம் தரிசனம் செய்தால் பிறவா பெருநிலையை பெறலாம் என்று திருமறைக்காடு ஸ்தல புராணம் தெளிவாக சொல்கிறது. அருமையான இடம் திருமறைக்காடு. அந்த திருமறைக்காட்டுல ஞானசம்பந்தரும் சுந்தரரும் ஒன்றாக இணைந்து பிரதான வாயிலை திறப்பதற்கு பதிகம் பாடி முடித்து அந்த ஆலயத்திலே இருக்கின்ற போது யார் வாரா? மங்கையர்க்கரசியாருடைய அழைப்பின் பேரிலே குலச்சிறையார் வந்து மன்னன் சமண மதத்தை தழுவுகிறான், சூல நோயால் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று மங்கையர்க்கரசியார் உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று சொன்ன உடனே புறப்படுறார். புறப்படும் போது நாவுக்கரசர் சொல்றாரு, இப்ப போக வேண்டாமே, நாளும் கோளும் சரியில்லையே. ஏற்கனவே சமணர்கள் எல்லாம் நிறைய சைவ மடங்களை எல்லாம் அந்த காலத்தில் அழித்து விட்டார்கள். என்ன பகைன்னே உங்களுக்கு தெரியல. நாம அவங்கள பகையா நினைக்கல, அவர்கள் நம்மை பகையாக நினைக்கிறார்கள். இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நீங்க போக வேண்டான்னு வயதில் மூத்த நாவுக்கரசர் சொன்ன உடனே உங்க பேச்சை நான் மறுக்கிறதாக நினைக்காதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஆட்கொள்ளக்கூடிய சிவன் நம் ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கின்ற பொழுது நம்மை யாரால் என்ன செய்ய இயலும் என்று சொல்லிவிட்டு புறப்படுகின்ற பொழுது பாடினதுதான் அந்த கோளறு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உழமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஞானசம்பந்த பெருமான் பாடிய தேவார பதிகங்களில் இது எம் ஆணை என்று அறுதியிட்டு பாடிய பதிகங்கள் மொத்தம் 4, அதுல இது 1. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி.
அதெல்லாம் வர்ணனை, அவனுடைய அடையாளங்கள். மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்றார் போல உன்னை இப்படிதான் வழி நடத்தணுங்கிற தலையெழுத்து உனக்கு இருந்து தீமை உன்னை வந்து அணுகியே ஆக வேண்டும், அதற்கு இதெல்லாம் உனக்கு உபாயங்களாக இருக்கும்னு உனக்கு தலையெழுத்தே இருந்தால் கூட தீமை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டு என்று அழைக்கக்கூடிய ராகும் கேதும் உனக்கு தீமை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அதை இனி உனக்கு தீமை செய்யாது, நன்மையே செய்யும் என்று பாடுகிறார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆக எனக்கு இனிமே ஞாயிறு சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, எனக்கு புதன் சரியில்லை, எனக்கு செவ்வாய் சரியில்லை, எனக்கு சனி சரியில்லை, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஒன்னொன்னுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு இல்லையா? இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பதிலா செய்யறவங்க செய்யுங்க, வசதி இருக்கிறவங்க செய்யுங்க, நான் அதுக்கு தடையா இல்லை. சனிக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி இருக்கு, என்ன தெரியுமா? மனசை சரியா வச்சுக்கிட்டா சனியால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. அவன் நீதிகாரகன், அவன் நீதியினுடைய தலைவன் சனி. அதனாலதான் அவனுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைச்சது. சனி பிரீதிக்கு கொண்டு போய் காக்காக்கு சோற வைங்க, பசுமாட்டுக்கு வாங்கி அகத்திக்கீரையை கொடுங்க. ஏன் அதெல்லாம் செய்யறோம்? நம்முடைய முன்னோர்கள் ஏன் சொன்னாங்க அதெல்லாம்? காகத்துக்கு ஆகாரம் வைக்கணும், சனி பிரீத்தி, ஏன்னா அது அவனுடைய வாகனம். பசுமாட்டுக்கு எந்த கீரை வேணாலும் கொடுத்தாலும் அது சாப்பிடும், ஆனா அகத்திக்கீரையை கொடுக்க சொன்ன நம்முடைய முன்னோர்கள். ஏன்? இப்ப மனுஷாள் ஒருத்தனுக்கு பகையில விஷத்தை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவ பாலூட்டக்கூடிய தாயாக இருப்பாளே, ஆனால் அந்த பாலோடு இந்த பகைவன் கொடுத்த விஷம் கலந்து குழந்தையும் பாதிச்சிடும். ஆனா பசுமாட்டுக்கு யாராவது விஷம் கொடுத்தான்னு வைங்களேன், அது பாலை நமக்கு கொடுக்குது, அந்த பால்ல ஒரு துளி கூட விஷம் கலக்காமல் அந்த விஷத்தை மட்டும் பிரித்து சிவனை போல தன்னுடைய கண்டத்திலே விஷத்தை அடக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரே படைப்பு இறைவனுடைய படைப்பு பசு. அதனாலதான் அதை வணங்கணும்னா, அதனாலதான் அதை வணங்கணும். பசு வதை செய்யக்கூடாதுன்னு சொன்னான். ரெண்டே பேர்தான் விஷத்தை கண்டத்தில் அடக்கி இருந்த ஆள், ஒன்னு சிவபெருமான், இன்னொன்னு பசுமாடு. அகத்திக்கீரை கொடு. ஏன் அகத்திக்கீரை கொடுத்தா அந்த விஷத்தை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அந்த அகத்திக்கீரைக்கு இருக்கு, அதனால கொடுக்க சொன்னான். யாருக்கும் மனசார எந்த துரோகமும் பண்ணலன்னா சனி நம்ம தலைவாசல வந்து நின்னா கூட உள்ள நுழைய முடியாது அவனால. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த 9 கிரகங்களும் தீமை செய்யும்படியாகவே உன்னுடைய பூர்வ ஜென்மம் இருந்தா கூட அதை என்னமோ உனக்கு தீமை செய்யாது, நன்மைதான் செய்யும் என்று பாடினார். என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழு உடனே பொன்பொதி மத்த மாலை புரள் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழு உடனே பொன்பொதி மத்த மாலை புரள் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால். இந்த பாடல் பூரா நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொன்றை மலர்களும் இறைவன் தலையில் சூடின மதியை பத்தியும் இருக்கும் வர்ணனையில. ஊமத்தை மலர் இருக்கும், எருக்கம்பூ தலையில வச்சிருப்பது போல அடையாளங்கள் இருக்கும். எல்லா இடத்துலையும் கொன்றை மரம் வரும், கொன்றை மலர்கள் வரும், சந்திரன் வரும், ரொம்ப அழகா எருக்க மலர் வரும். வன்னிய மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். வன்னிங்கிற வார்த்தையை சொன்னாலே 5 அக்னிகளுக்குள் நின்று தவம் செய்தால், பஞ்சாக்னிக்கு நடுவில் இருந்து தவம் செய்தால் என்ன பலனை பெறுவோமோ அந்த பலனை வன்னி என்று சொன்னாலே பெற்று விடுவோமா. ஆக கொன்றை மலரை பாடுகிறார், சந்திரனை பாடுகிறார், எருக்க மலரை பாடுகிறார், ஊமத்தை மலரை பாடுகிறார். இன்னும் ரொம்ப அழகாக அவருடைய ஆடை ஆபரணங்கள், புலித்தோலை போற்றியிருந்தார் என்பது, எலும்பு மாலைகளை அணிந்தார் என்பது, இது எல்லாமே அந்த பாடல் முழுவதும் வர்ணனைகளாக தொடங்குகிறது.
ரொம்ப அழகா என்போடு கொம்போடு ஆமைவை மார்பிலங்க எருதேறி ஏழைவுடனே பொன்பொதி மத்த மாலை புரள்சூடி வந்தேன் உழமை புகுந்ததனால் 9 1 7 18 6 என்னது 27 நட்சத்திரங்கள். அதுல 9வது நட்சத்திரம் ஆயில்யம். 9 1 9 + 1 10வது நட்சத்திரம் மகம். 9 1 7 10 11 12 13 14 15 16வது நட்சத்திரம் விசாகம். 9 1 7 18 என்னது கேட்டை. 9 1 7 18 6வது நட்சத்திரம் என்னது திருவாதிரை. உடனாய நாட்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். உடனாய நாட்கள் என்னது பரணி, கார்த்திகை, சுவாதி, சித்திரை, பூரம், பூராடம், பூரட்டாதி, இதெல்லாம் சொல்ற உடனாய நாட்கள். 9 1 7 18 6 அப்போ ஆயில்ய நட்சத்திரம் 9, 10வது நட்சத்திரம் மகம், 16வது நட்சத்திரம் விசாகம், 18வது நட்சத்திரம் கேட்டை, 6வது நட்சத்திரம் திருவாதிரை. உடனாய நாட்கள் பரணி, கார்த்திகை, சுவாதி, மகம், பூரம், பூராடம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உடனாய நாட்கள் என்று சொல்வதில் இதெல்லாமே அடக்கம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எந்த நல்ல காரியமும் இந்த நட்சத்திரத்தில் செய்ய மாட்டாங்க. நீங்க கேட்கலாம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கம்மா, விசாகம் இருக்கம்மா, எல்லாம் அருமையான திருவாதிரை நட்சத்திரம் இருக்கம்மா, எல்லாம் சுவாமிக்குரிய நட்சத்திரம். அதனாலதான் சுவாமி அந்த நட்சத்திரத்தை தான் தலையில சுமந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு பழமையான ஒரு பாடல் ஒன்று சொல்லியது பாருங்கள். ஆதிரை, பரணி, ஆரல். ஆரல் என்றால் கார்த்திகை என்று பொருள். ஆதிரை, பரணி, ஆரல், மிக அழகாக ஆயில்யம், முப்பூரம் என்று சொன்னார்கள். முப்பூரம்னா பூரம், பூராடம், பூரட்டாதி. அப்ப 7 ஆச்சா? கேட்டை 8 ஆச்சா? அடுத்தாப்புல தீதுரு விசாகம் 9 ஆச்சா? சுவாதி 10 ஆச்சா? மகம் 11 ஆச்சா? சித்திரை 12 ஆச்சா? அது ரொம்ப அழகா ஆதிரை, பரணி, ஆரல், ஆயில்யம், முப்பூரம், கேட்டை, தீதுரு விசாகம். அழகாக விசாகத்துக்கு அடுத்தாப்புல ரொம்ப அழகா மக நட்சத்திரத்தை சொல்லுது அந்த பாட்டு, சித்திர நட்சத்திரத்தை சொல்லுது, சுவாதியை சொல்லுது. தீதுரு விசாகம், சுவாதி, சித்திரை, மகம், ஈராறு 12 வந்துட்டுல 12 நட்சத்திரங்கள். ஈராறும் சொல்லிட்டு அந்த பழம்பெரும் பாடல் சொல்லிச்சு பாருங்க. ஈராறும் பெருதனம் கொண்டார் தாரார். இந்த 12 நட்சத்திரத்தையும் சொல்லிட்டு எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி வந்த பாட்டு. பெருதனம் கொண்டார் தாரார், வழி நடைபட்டார் மீளார், பாயினில் படுத்தார் தேரார், பாம்பின் வாய் சிக்குண்ட உயிரினத்தை போல. பாம்பின் வாய் சிக்கிய தேரையை போல்னு அந்த பாட்டு முடியும். பாம்பின் வாய் தேரை. பாம்பு வாயில தேரை சிக்கிச்சுன்னா வெளியே வர முடியுமா? என்ன சொல்லுச்சு? ஆதிரை திருவாதிரை நட்சத்திரம், அடுத்தாப்புல பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்திற்கு அடுத்தாற் போல ரொம்ப அழகாக ஆரல் என்கின்ற கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அடுத்தாற் போல ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்தாற் போல பூரம், பூராடம், பூரட்டாதி 7 ஆச்சு. தீதுரு விசாகம் 8 ஆச்சு. சுவாதி 9 ஆச்சு.
சித்திரை 10 ஆச்சு, மகம் 11 ஆச்சு, மொத்தம் 12 ஈராறு நட்சத்திரங்கள். இந்த ஈராறு நட்சத்திரமும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேட்டை சேர்க்கல, கேட்டையை சேர்த்தா 12. பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், திருவாதிரை, பரணி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவாதிரை, பரணி, ஆரல் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான கார்த்திகை, அடுத்தாப்புல ஆயில்யம், 3 பூரம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, தீதுரு, விசாகம், சுவாதி, மகம், சித்திரை. இந்த 12 நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தன் வெளியே போனான்னா அவன் வாழ்க்கையில என்ன நடக்குமா? பெருதனம் கொண்டார் தாரார். உங்ககிட்ட எவனாவது கடனை வாங்கினா அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான். மீழார், எவனாவது இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் பயணம் போனான்னா வீட்டுக்கு திரும்பி வர மாட்டான், அப்படியே போயிடுவான். 3வது, பாயினில் படுத்தவன் மீளான், தேரான், ஒப்பேறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரத்துடைய ஆதிக்கங்கள் இருக்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டான் என்று சொன்னால் அந்த நோயிலிருந்து மீளுவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. அப்ப இந்த 3 என்னவா? பாம்பினுடைய வாயில் சிக்குண்ட தேரையை போல் என்று சொன்னார். இவர் என்ன அழகாக சொல்கிறார், என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உழமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாயிலிருந்து கோளறு பதிகம் மலர்ந்ததோ இனிமே இந்த நட்சத்திரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சித்திரையில வெளியே போலாம், மகத்துல வெளியே போலாம், கார்த்திகையில வெளியே போலாம், பரணியில கடன் கொடுக்கலாம், முப்புறத்திலையும் கடன் கொடுக்கலாம், கேட்டையில கடன் கொடுக்கலாம், என்ன நம்பி கொடுக்கலாம், திருப்பி கொடுத்துருவேன். இந்த நட்சத்திரத்தில் தாராளமா வெளியே போலாம், என்ன காரியம் வேணாலும் செய்யலாம். அதனாலதான் காலையில எழுந்தவுடன் காலை கடன் முடித்த உடனே நீங்க சொல்ல வேண்டிய முதல் பதிகம் கோளறு பதிகம். கோளறு பதிகத்தை தான் முதல்ல சொல்லணும். ஒருவழர் பவழமேனி ஒழிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் முழமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி சேமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களுக்கு ஏற்றார் போல எல்லா இடத்திலிருந்தும் பிரச்சனை நம்மை நோக்கி வரும். அதுல திருமகள், அவளால பிரச்சனை வரும், வறுமை வந்துடும். கலைமகள், கல்வி இல்லாம போயிருவோம். துர்கை, பராக்கிரமம் இல்லாம போயிருவோம். பூமாதேவி, அவளுடைய அனுகிரகம் இல்லாம போயிருவோம். திசை தெய்வங்களுடைய ஆளுமையும் அனுகிரகமும் இல்லாம போயிருவோம். அதனாலதான் பாடுகிறார், திசை தெய்வங்கள் பலவும் என்று அற்புதமாக பாடுகிறார். ஒருவழர் பவழமேனி ஒழிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் முழமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி சேமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்போ லட்சுமியா இருக்கட்டும், துர்கையா இருக்கட்டும், கலைமகளாக இருக்கட்டும், ஜெயமாதாவாக இருக்கட்டும், திக்கு தெய்வங்களாக விளங்கக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்களாக இருக்கட்டும், உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் படி உன்னை தீமை தேடி வரும்படியாக இவர்கள் நிர்பந்தித்திருந்தால் கூட இந்த பதிகத்தை நீ பாட ஆரம்பித்த பிறகு அவர்கள் தீமையை மறந்து உனக்கு நன்மையே செய்வார்கள். இதை விட என்னங்க வேணும்? மதிநுதல் மங்கையோடு வடமால் இருந்து மறைமோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உழமே புகுந்ததனால் கோழறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி மன்னிக்கணும் கொதியொரு காலன் அங்கி நமனோடு கொடு தூதர்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. மதிநுதல் மங்கையோடு வடமால் இருந்து மறைமோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தேன் உழமே புகுந்ததனால் கொதியுறு காலன் அவனுடைய தூதர்கள், அதை சார்ந்து வரக்கூடிய கொடு நோய்கள்,
அக்னியால வரக்கூடிய சீற்றங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்காது. இதெல்லாம் உன்னை நெருங்கி வந்து ஆகா இவன் அழிக்கணும், இவன் இதற்குரிய பாவிங்கிற எண்ணத்தோடு நெருங்கி வந்தால் கூட அந்த தீமைகள் மனதை விட்டு விலகி உனக்கு நல்லதுதான் செய்யும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நஞ்சணி கண்டன் எந்தை மடவாள் தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி குன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் சொல்லுங்க, வெஞ்சின அவுணரோடும் ஒருபடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அரக்கர்களுடைய கொடுமையிலிருந்து நம்மை காக்க முடியும். கொடுமையான மிடி என்று பாடுகிறார். மிடி என்று சொன்னால் வறுமை என்று பொருள். இந்த வறுமை வந்துட்டா நம்மளால செயல்படவே முடியாது. வறுமையை மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் கொடிது கொடிது வறுமை கொடிது. வறுமை கொடிதுங்கிறதோட மட்டும் நிக்கல, இளமையில் வறுமைனா வயசான காலத்துல வறுமை வருதுன்னு வைங்க, அது ஒன்றும் பெரிய பாதிப்பா இருக்காது. சப்போஸ் நான் ஒரு 70 வயசுல ரொம்ப வறுமை ஆகிறேன்னு வைங்களேன், நேரா தமிழிசை சங்கத்துக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் நான் பேசியிருக்கேன் அப்படின்ன ஒன்றும் கவலைப்படாங்க, உட்காருங்கன்னு சொல்லி ஒரு உண்டை கட்டி கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அந்த நேரம் யார் சொற்பொழிவு பேசிக்கிட்டு இருக்காங்களோ கேட்டுட்டு துண்டை விரிச்சு தூங்கலாம். ஆனா வாழ துடிக்கக்கூடிய இளமையில் வறுமை வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனசு அப்படியே எந்த வழியிலையாவது முன்னேறும் அலைபாயும். அதுதான் இந்த பூமிக்கு சேதம். அதனாலதான் இளமையில் வரக்கூடாதுன்னா அதை ரொம்ப அழகாக இங்கே பாடுகிறார். வறுமை வந்து சேரக்கூடாது. இந்த வறுமை உன்னுடைய ஜாதக ரீதியாக உன்னை வந்து சேரும் என்கின்ற எழுத்து இருந்தால் கூட ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வாழ்வரை அதழதாடை வரிகோவணத்தர் மடவாள் தன்னோடும் உடனாய நான்மலர் வன்னி கொண்டை நெசூடி வந்தேன் உளமே புகுந்ததனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளறின்னு சொன்னா சிங்கம், உழுவை என்று சொன்னால் புலி. கோளறி உழுவையோடு கொலை யானை, தூக்கி போட்டு மிதிச்சா கதை முடிஞ்சது. கோளறி சிங்கம், கோளறி உழுவையோடு கொலை யானை, கேழல்னு சொன்னா முரட்டு காற்று பன்றி. கோளறி உழுவையோடு கொலை யானை கேழல் கொடு நாகமோடு கரடி. கொடு நாகத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இல்லையா? அது கூட உனக்கு தீமை செய்யணும்னு உனக்கு தலையெழுத்து இருந்தா, சிங்கத்தால தான் உனக்கு இடைஞ்சல், காட்டு பன்றியால தான் உனக்கு மரணம், நாகத்தால தான் உனக்கு தோஷம். இப்படி எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது இனிமே உனக்கு கெடுதல் செய்யாது. எப்ப கோளறு பதிகத்தை நீ பாடுறியோ அது உனக்கு என்ன செய்யும்? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. செப்பிழ முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறும் செல்வன் அடைவர் ஒப்பிழ மதியம் அப்பு முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்ததனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வெண்மை வெப்ப சம்பந்தமான நோய் வராது, குளிர் சம்பந்தமான நோய் வராது. நாடியை பிடிச்சு பார்த்தா வாத ஸ்லேத்தும பித்த நாடிகள் மாறுபட்ட நிலையிலே இருந்தால் கூட எப்ப நீ கோளறு பதிகம் பாடுறியோ அந்த 3 சரிநிகர் சமானமாக இருந்து உன் ஆயுளை கூட்டும்னு பாடுறார். வேள்பட விழி செய்தென்று விடைமேலிருந்து மடவாள் தன்னோடும் உடனாய நான்மலர் வன்னி கொண்டு நெசூடி வந்தேன் உளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடும் இடரான வந்து நலியா. ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ராவணனை போல 1000 வரங்களை வாங்கிட்டு நன்றியே இல்லாம இறைவனுக்கு எதிராக திரும்பிய அந்த கொடூர அரக்கனை போல 1000 அரக்கர்கள் உன்னை சூழ்ந்தாலும் கூட ஆழ்கடல்ல இருந்து வரக்கூடிய தீமைகள் உன்னை அணுக வேண்டும் என்கின்ற தலையெழுத்தே உனக்கு இருந்தா கூட அந்த ஆழ்கடல் உனக்கு கொடுமை செய்யாம நன்மைதான் செய்யும் என்று பாடுகிறார் என்று சொன்னால் சாதாரணமான பதிகமே இது அல்ல. பல பல வேடமாகும் வரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் செலமகளோடு எருக்கம் அணிந்து என் முடிமேல் அணிந்து அதனால் ரொம்ப அழகாக மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் பிரம்மாவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்.
திருமாலுடைய அனுகிரகம் கிடைக்கும், 30 முக்கோடி தேவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், வேதசாரங்களுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது என்ன அழகாக பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கமணிந்து முடிமேல் அணிந்தின் முழமே புகுந்ததனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ரொம்ப அழகா கொத்தலர் குழலியோடு விஷயற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியமும் நாகம் முடிமேல் அணிந்தின் உழமே புகுந்ததனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கு மண்ணல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஒரு காலத்துல நாம ஒதுங்கி போனாலும் நம்மளை பகையா நினைச்சு நிறைய பேர் நம்மளை கூறு பார்த்தார்கள். அதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நீங்க போகாதீங்க, சமணர்கள் மிகப்பெரிய கொடூரத்தை செய்ய காத்திருக்கிறார்கள். அவர் சொன்னது என்னமோ உண்மைதான். நாவுக்கரச பெருமான் அவர் வாக்கு பொய்யாகுமா? இங்க வந்த இடத்துல கோன்பாண்டியன் சூளை நோயால் தவித்துக் கொண்டிருந்த போது உடலுக்கே நலத்தை தரக்கூடிய அந்த திருநீற்றை எடுத்து அவருக்கு பூசி மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீருன்னு பாடி பூசன அடுத்த கண சூளை நோய் குணமாகி நோயால் கூனி குறுகி இருந்த அந்த கோன் பாண்டியன் நிமிர்ந்த பாண்டியனாக நின்றார். கோன் நிமிர்ந்தவனாக நின்றார். யார் கொடுத்த அற்புதம் அது? இறைவன் கொடுத்த அற்புதம். சமணர்கள் சொன்னார்கள், என்னோடு வாதிடக்கூடிய தாணி இருக்கிறதா என்று ஞானசம்பந்த பெருமானை பார்த்து கேட்டார்கள். புனல்வாதம் அனல்வாதம் செய்வதற்கு தயாரா என்று கேட்டார்கள். புனல்வாதம் அனல்வாதத்திற்கு தயாரா? தயார் என்று சொன்னார். இறைவனுடைய ஆணைப்படி, இறைவனுடைய அனுகிரகத்தின்படி தயார் என்று சொன்னார். இதே வைகை ஆற்றில் தான் புனல்வாதம் நடந்தது. அந்த புனல்வாதத்திலே சமணர்கள் தங்களுடைய ஏட்டை அனுப்புகின்ற பொழுது அஸ்தி நாஸ்தி என்கின்ற 2 ஏடுகளை அனுப்பினார்கள். தண்ணி எதிர்கொண்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. அந்த புனல்வாதத்தில் அந்த ஏடுகளுக்கு அழிவு வரக்கூடாது. ஆனால் அஸ்தி நாஸ்தி என்று அவர்கள் அனுப்பிய ஏடானது அந்த நீரினுடைய ஜுவாலைகளை எதிர்கொள்ள முடியாமல் கடல் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி பயணித்து காணாமலே போச்சு. அந்தணன் வாழ்க என்கின்ற பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக பாடி அந்த ஏட்டை புனலிலே அனுப்பிய போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நீரை எதிர்கொண்டு பயணித்து திருவேங்கடம் என்கின்ற இடத்திலே கட்டி இருக்கக்கூடிய அந்த நீர் நிலைக்கு முன்னால் வந்து நின்றது என்று பார்த்தார். குலச்சிறையார் அந்த காலத்திலே அந்த ஆற்றின் வழியாக குதிரையில் சென்று இந்த ஏடு எங்கெல்லாம் போதுன்னு பார்த்து திருவேங்கடத்தில் போய் அது நின்ற காட்சியை பார்த்தா மன்னன் அப்படியே ஆடி போனான். அனல்வாதத்திற்கு தயாரா என்று கேட்டார்கள். அனல்வாதத்திற்கு அவர் அந்த அனலிலே போட்ட பதிகம் என்ன பதிகம் தெரியுமா? 7 சனினா நமக்கு ஒரே பயம், அட்டமத்து சனினா ஒரே பயம். கோளறு பதிகம் படிச்ச பிறகு நம்ம பயமே வரப்படாது. எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருப்பான். நான் தான் சொன்னேன்ல, சூரிய தேசம் இருக்கு, சந்திர தேசம் 10 வருஷம் இருக்கு, சுக்கிர தேசம் 20 வருஷம் இருக்கு, ராகு தேசம் 18 வருஷம் இருக்கு, அவன் நம்ம குரு 16 வருஷம் இருக்காரு, சனி 19 வருஷம் இருக்காரு. அவர் வாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கட்டும், நமக்கு என்ன கவலை இருக்கு? மாறிக்கிட்டே தான் இருப்பான். அவன் அவனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டே இருப்பான். நாம நம்ம வேலையை சரியா செய்யணும். சனி வந்த உடனே பயப்படுறமே. 7 சனின்னா நம்மால் கிடுகிடுன்னு நடுங்கிறான். எனக்கு 7 ஆரம்பிச்சுட்டு நான் கூட எங்க வீட்டில் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், எனக்கு 7 ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு. நல்ல மனுஷன். ஒரு பதில் சொன்னார், எனக்கு 40 வருஷமா 7 தான் இருக்கு. நான் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கேன்? நான் என்ன கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது, 40 வருஷமா எனக்கு 7 தான் அப்படின்னாரு. எனக்கு மனசு குத்தி நீங்க யாரை சொல்றீங்க அப்படின்னு. இல்லை சும்மா பொதுவாக சொன்னேன் அப்படிங்கிற. அட்டமத்து சனின்னா அவ்வளவு பயம் இல்லையா? இந்த 7 சனி இருக்கு பாருங்க, அதுலயா தப்பிச்சிடலாம். அட்டமத்தில் தப்பிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். 7 வருஷம் நீங்க என்னென்ன கொடுமையை அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க 2 வருஷத்துல அனுபவிக்கணும். உதாரணம் சொல்லணும்னா 7 நாள் சாப்பாட்டை ஒன்னா எடுத்து 2 நாளைக்குள்ள சாப்பாட்டை முடிக்கணும்னா முடிக்க முடியுமா? வயிறு வெடிச்சிடும்.
இந்த அட்டமத்து சனியை பார்த்தா எல்லாருக்கும் நடுக்கும். நம்முடைய தமிழ் புலமையின் தலையாய பெருமை கொண்டவள் அவ்வை. அவட்ட போய் கேட்டாங்க, இந்த அட்டமத்து சனி ரொம்ப கொடுமையான விஷயமாச்சே, சனினாலே எல்லாரும் நடுங்குவான் இல்லையா? சிவனையே கபாலத்தை கையில் தூக்க வைத்ததல்லவா? கபாலத்தை தூக்கிட்டு அலைஞ்சான பிரம்மாவினுடைய தலை கையிலே ஒட்டி கொண்டது. எல்லா இடமும் அலைஞ்சான். கடைசியில் காசி சேத்திரத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் கையில இருந்து கபாலம் விடுபட்டு கீழே விழுந்தது. அதனாலதான் அங்க மூர்த்தம் தீர்த்தம் எல்லாத்துக்கும் பெருமை. அவனையே விட்டு வைக்கலையே சனி, உங்களே என்ன எப்படி விட்டு வைக்கும்? அவ்வைகிட்ட போய் கேட்டாங்க, இந்த அட்டமத்து சனி ரொம்ப கொடுமையான விஷயமாமேன்னு. ஆமா, எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் அது என்ன செய்யும்? படாத பாடுபடுத்தும். நினைச்சா கையோட அவன் கூட்டிட்டும் போயிடுவான். அவன் தான் ஆயுள்காரகன், மாரகனும் அவன் தான் கூட்டிட்டு போயிடுவான். ஏன்பா 8ஆம் இடத்துல எப்பமோ ஒரு சுற்றுல அட்டமா வர்றதை நினைச்சு இப்ப ஏண்டா கவலைப்படுற? தினமும் 3 அட்டமத்து கூட தானே குடியிருக்கா அவ்வை. தினமும் 3 அட்டமத்து சனி கூட குடியிருக்கானா? என்னது அப்படின்னா, காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலையறி போன்ற அயலானும் சாலமன கட்டழிக்கு மனையாள் தம்முவர் அட்டமத்து சனி. காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு குழந்தை இருந்தான்னா படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிச்சு நல்லபடியா வேலைக்கு போய் நாம அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு 2-3 குழந்தைகள் பிறந்து பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்ற காலத்துல பெத்தவனுக்கு நன்றி கடனோட பெத்தவனையும் சேர்த்து எந்த பிள்ளை காப்பாத்துறானோ அவன் தான் பிள்ளை. படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம பெரிய பெரிய அண்டா முட்டாயா வாங்கிக்கிட்டு வேலைக்கு போகாம நெடுமாடு மாதிரி வளர்ந்து வயசு போகுதுன்னு நாமளே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் 2 பிள்ளைகளை பெற்று பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு உழைச்சு கொடுக்க வேண்டிய வயசுல அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு எவன் பெத்தவன்ட்ட கை நீட்டுறானோ அவன் தான் அந்த குடும்பத்துக்கு அட்டமத்து சனின்னா. எத்தனை அட்டமத்து சனி இருக்குன்னு நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலையறி போன்ற அயலானும். பகை எங்க வேணாலும் இருக்கலாம், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது. காந்திக்கே பகை இருந்தது, ராமனுக்கே ராவண பகை இருந்தது. பகை எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் குடியிருக்கிற வீட்டு பக்கத்துல பகையை சம்பாதிக்கப்படாது. நெஞ்சு அடைச்சுக்கிட்டு வருதுன்னு வைங்க, மதுரை போன் பண்ணி 3 மணி நேரம் கழிச்சு தான் வரும். எங்க சம்பந்தி வந்திருக்காங்க, என் பையன் கனடாவில் இருக்கான், 18 மணி நேரம் கழிச்சு தான் வருவான். முதல்ல ஓடி வர்றவன் அக்கம் பக்கத்தில் உள்ளவன் தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். அவனை பகைச்சிட்டோம்னா பாஸ்போர்ட் விசா இல்லாம மேல போயிடலாம். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலையறி போன்ற அயலானும் சாலமன கட்டழிக்கு மனையாள் இம்மூவர் தமக்கு அட்டமத்து சனினா. எந்த பெண்ணுக்கு விரலுக்கு தக்கன வீக்கம் இல்லையோ அவளை எவன் கல்யாணம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு 8ஆம் இடத்துல தான் சனி வரணும்னு அவசியம் இல்லை. காலம் பூரா அந்த பொம்மு நாட்டி தான் அந்த பயலுக்கு அட்டமத்து சனி. 1000 ரூபாய் வருமானம் வந்து 1500 ரூபாய் செலவழிக்கானா அவதான் அட்டமத்து சனின்னா. சனியை கண்டாலே எல்லாருக்கும் பயம். அந்த சனி பிரீத்திக்கு ரொம்ப அழகாக நாகவிடங்கராக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருநள்ளாற்றிலே திருநள்ளாற்று பதிகம் பாடினார். போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேட்டண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையன் தோளுடையன் துளையா பீடுடையன் போர்வுடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரேன்னு பாடினாரு. அந்த நல்லாற்று பதிகத்தை தான் தூக்கி சமணர்களோடு நடந்த அனல்வாதத்தில் போட்டார். அதுக்கு பேர் பச்சை பதிகம்னு பேர். அனல்ல போட்ட பதிகம் அப்படியே மலர் போல பூத்து நின்றதே தவிர அது கொஞ்சம் கூட நெருப்பால கருகல. அதனாலதான் ரொம்ப அழகாக கொத்தலர் குழலியோடு விஷயற்கு நல்க குணமாய வேடவுகிறதன் மத்தமும் மதியமும் நாக முடிமேல் அணிந்தேன் முழமே புகுந்ததனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கு மண்ணல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதெல்லாம் பாடிட்டு என்ன அழகா தேனமர் பொழில்கொள் ஆலை விழை சென்னல் துண்ணிமிழர் செம்பொன் எங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே. இந்த பதிகத்தை யார் யாரெல்லாம் பாடுறீங்களோ இந்த பதிகத்தை காலையில் எழுந்த உடனே பாடணும், பேருந்தில் ஏறி உட்கார்ந்த உடனே பாடணும்,
வாகனத்தில் உட்கார்ந்து பயணம் செய்யும் போது பாடணும், ராத்திரி தூங்கும் போதும் ஒரு தடவை பாடணும். 24 மணி நேரமும் மூச்சு விடுறதுக்கு மறக்க மாட்டோம்ல. அத மாதிரி சுவாசம் போன்றது இந்த கோளறு பதிகம். எல்லா பாடல்களையும் அக்கு வேற ஆணி வேற நீங்க யோசிச்சு யோசிச்சு படிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்ன எந்த கொடூர விலங்குகளாலும் உங்களுக்கு துன்பம் வராதுங்கிறாரு, ஆழ்கடலாலும் உங்களுக்கு துன்பம் வராதுங்கிறாரு. சுனாமி பத்தி நமக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆனால் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் பாடினார் என்று சொன்னால், கடலுக்குள்ளே இப்படி ஒரு சீற்றம் எழுந்து வந்து 1000 மக்களை சடலமாக மாற்றும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கமா? இல்லை. ஆனா இந்த பதிகத்தை பாடினால் சுனாமி பயம் இல்லை, கொடு நோய்களுடைய பயம் இல்லை, கோளரி உழுவையினுடைய பயம் இல்லை, யானையினுடைய பயம் இல்லை, நாகத்தை பத்தி பயம் இல்லை. எந்த விலங்குகள் எந்த சர்ப்பங்களையும் நினைச்சு நமக்கு தீமை செய்யக்கூடிய எந்த சர்ப்பங்களும் நம்மை நெருங்கவே முடியாதுங்கிறார். திருமகளுடைய அனுகிரகம் கிடைக்கும், துர்கையினுடைய அனுகிரகம் கிடைக்கும், ஜெயமாதாவனுடைய அனுகிரகம் கிடைக்கும், அஷ்டதிக்கு பாலர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். கூற்றுவனோ அவனுடைய தூதனோ அக்னியோ நோயோ நம்மை நெருங்குவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை என்று ஒவ்வொரு பாடலையும் பாட 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 நமக்கு மேரு மலையால் மலை சில நேரம் நொறுங்கி கீழே விழுந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்திடும். இன்னைக்கெல்லாம் அமர்நாத்தில் பார்க்கிறோம், பரிதாபமா இருக்கு அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது. என்னைக்குமே ஒன்னு சொல்றேன், அகால மரணங்கள் சம்பவிக்காம நம்ம நிம்மதியா நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும். நோய் நொடி இல்லாம சௌகரியமா. இப்பதானே நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லணும். அதுதான் வாழ்க்கை. கிடந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில போராடக்கூடாது. ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பாடுறாரு, கூற்றுவனை பாடுறாரு, யமனை பாடுறாரு, யம தூதர்களை பாடுறாரு. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இத்தனையும் பாடி நீ ஒன்னும் கவலைப்படாத, இது உன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, வெண்ணில் உன்னை அரசாழ வைக்கும், இது என் ஆணை, என் மீது சத்தியம் என்று பாடுகிறார் என்று சொன்னால், இந்த கோளறு பதிகத்துக்கு ஈடு இணையான பதிகம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆக சாப்பிட நம்ம மறக்கலாம், தூங்க நம்ம மறக்கலாம், சுவாசிக்க மறந்தாலும் மறக்கலாம். கோளறு பதிகத்தை சொல்வதற்கு ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஆக நவகிரகங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் நம்முடைய வாழ்க்கை அமையப்பட்டிருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எழுந்ததிலிருந்து பொழுது அடைகின்ற வரைக்கும் இந்த பதிகங்களை மனனம் செய்து இடையராது ஞானசம்பந்தனுடைய பெருமைகளை மனதிலே தியானித்து கோளை அறுக்கக்கூடிய பதிகம், சிக்கல்களை அறுக்கக்கூடிய பதிகம், தீவினைகளை அறுக்கக்கூடிய பதிகம், அந்த கோள் அறு பதிகத்தை நாம் பாடினோம் என்று சொன்னால் சகல சௌபாகியங்களும் பெற்று மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழ முடியும். ஆக ஞானசம்பந்தரை மனதிலே நினைப்போம், கோளறு பதிகத்தை இடையராது தியானம் செய்வோம், சுபிட்சம் பெறுவோம் என்பதை செய்தியாக சொல்லி அருமையான வாய்ப்பை இந்த 3 நாட்களும் நல்கிய மதுரை தமிழிசை சங்கத்தை சார்ந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தூத்துக்குடி வாசுகி மனோகரன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த வேளையிலே சொல்லிக்கொண்டு நன்றி கூர்ந்து நான் விடைபெறுகிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் போங்க, நட்டவம் வழி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. சத்தம் காணாது, சொல்லுங்க. ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.